அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு டாபிக் தாங்க பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பணத்துல பிரச்சனை, மனசுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, தொழில்ல பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு நம்ம சுத்தி நிறைய பிரச்சனைகளோட தான் நம்ம இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே மனசுல வந்து ஒரு ஒரு கேள்வி இருக்கும். இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு கண்டிப்பா அத்தனை பேருக்குமே இருக்கு. இந்த பிரச்சனைகள் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்களோட உணர்வுகள் தான். எந்த மாதிரியான உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துறோமோ, அதாவது நம்ம என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சியை நம்ம வெளிப்படுத்துறோமோ, அதுக்கு ஈக்குவலான விஷயம் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில அது நடந்துட்டு இருக்கு. சோ அதுல நெகட்டிவான ஃப்ரீக்வன்சிஸ் நம்ம வெளிப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் தாங்க வரும். அதனாலதான் நம்ம வந்து பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு. அப்ப இந்த நெகட்டிவான ஃப்ரீக்வன்சியை சரி பண்றதுக்கு என்ன ஒரு தீர்வு ஏதாவது இருக்கா அப்படின்னும் போது இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸ், குவாண்டம் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு புது விதமான டெக்னாலஜியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த டெக்னாலஜியை பத்தி சொல்றதுக்கு இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ரெண்டு சிறப்பான பர்சன்ஸ் வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்முடைய எனர்ஜி இளங்கோவன் சார். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட். இந்த எனர்ஜி ஃபீல்டுல மோர் தென் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பர்சன். இவர் நமக்கு என்ன கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த புது டெக்னாலஜி மூலமா அந்த டெக்னாலஜி என்ன, எந்த மாதிரியான சயின்ஸ் அது அப்படிங்கறத நமக்கு வந்து தெளிவா விளக்க போறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து வரப்போறவங்க யாருன்னா நம்முடைய ஸ்ரீ கலைவாணி மேம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேக்கி மாஸ்டர். நிறைய அதாவது மோர் தென் மேக்சிமம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ரேக்கி மாஸ்டர் இவங்க நமக்கு என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜினா என்ன, இது என்ன சயின்ஸுங்கிறத நம்ம இளங்கோவன் சார் கொடுக்கும் போது, இந்த டெக்னாலஜில என்ன மாதிரியான ஆப்ஸ் இருக்கு, என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இப்ப ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு நம்ம சொன்னோம் இல்லையா. மனசுல பிரச்சனைனா என்ன மாதிரியான ஆப் நம்ம யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணணும், இதுல என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, என்னென்ன சொல்யூஷனா நம்ம இதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத ஒரு டெமோவாவே நமக்கு வந்து காமிக்க போறாங்க. சோ மொத்தத்துல இன்னைக்கு வந்து இந்த புது டெக்னாலஜி என்னங்கறத தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற வரையிலும் நமக்கு வந்து இளங்கோவன் சாரும் கலைவாணி மேமும் ஸ்ரீ கலைவாணி மேமும் கொடுக்க போறாங்க. வாங்க நம்ம இந்த தகவலை அழகா எடுத்துக்கலாம். அவங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா எண்ட் ஆஃப் த செஷன்ல உங்களுக்கான அந்த கிளாரிட்டியை வந்து கண்டிப்பா கொடுப்போம். வெல்கம் டு இளங்கோவன் சார். வெல்கம் மேம். வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப அருமையா வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்தீங்க. ஓ, இவ்வளவு இருக்கா அந்த விஷயத்துல எனக்கே இப்பதான் தெரியுது. நான் என்ன சொல்ல போறேன்றது ஒரு கிட்டத்தட்ட அந்த முன்னுரையே வந்து ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி உங்களுக்கு. இந்த மீன் டைம் என்னுடைய கூட என்னுடைய கோ ஸ்பீக்கர் மிஸ்ஸஸ் கலைவாணி, ஸ்ரீ கலைவாணி, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. மற்றும் இங்க எங்களுடைய அழைப்புதலை ஏற்று இங்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நன்றி மேடம். நான் சொல்ல வேண்டியதை மேடம் இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லிட்டாங்க. நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாருக்கும் என்ன, ஏதோ ஒரு சேலஞ்சில் எல்லாமே ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்ல ஓட்டின்னு இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரு கேட்டா, சார் எங்க சார் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஓட்டின்னு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் இருக்கு ஓட்டுறது பாத்தீங்கன்னா, எங்க சார் குடும்பத்துல நல்லா இருக்கணும், ஒரு உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், ஆரோக்கியமா இல்லை, ஆனா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஆரோக்கியம் போனாலும் ஆரோக்கியம் வந்துடும். கணவன் மனைவி கூட பிரச்சனை இருக்கு, ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் வரக்கூடாது, ஆனா வந்துருச்சு, அது எப்படி சரி பண்றது? வேற ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இல்ல, ஒரு வேலைக்கு போறோம், வேலைக்கு போற இடத்துல எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்ல ஒரு இஷ்யூ வருது, அது எப்படி நம்ம இஷ்யூ வரக்கூடாது ஆனா வந்துருச்சு, எப்படி மேனேஜ் பண்றது, இல்ல வராம எப்படி பாத்துக்கிறது? பட் மொத்தத்துல நம்ம வந்து ஒரு நம்மள வந்து எப்படி நம்ம எப்போ வந்து நம்மள வந்து ஒரு ஒரு பாசிட்டிவா, ஒரு ஹார்மோனைஸ்டா, நம்ம ஒரு எனர்ஜெட்டிக்கா நம்ம எப்பவுமே நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு மாய மந்திரம் கிடைச்சா அதை வச்சு நான் சூப்பரா நான் டெவலப் ஆவனேன் அப்படின்னு இதோட முக்கியமானது, தூக்கமே வரல சார். ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டாதான் இல்ல இன்ஜெக்ஷன் போட்டாதான் எனக்கு தூக்கம் வரும். நைட்ல தூங்குறதே இல்லையா? நல்ல ஆரோக்கியமா எப்படி தூங்குறோம்? என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாரு, தூக்கமே இல்லைன்னு சொன்னாரு. உடனே அவருக்கு வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ண இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒன்று பண்ணேன் அவருக்கு. பண்ணதுக்கு அப்புறமா நைட்டு படுக்க முன்னாடி எனக்கு கால் பண்ணுங்க என்ன, 11 மணிக்கு கால் பண்ணுங்க என்ன. காலே பண்ணல. மறுநாள் காலையில ஃபோன் பண்ணேன், சார் காலே பண்ணல சார், தூங்கிட்டேன் சார். ஸோ எந்த அளவுக்கு இது வந்து டெக்னாலஜி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு ஒண்ணு. ஸோ அத மாதிரி முக்கியமானது, பணமே இல்லையா, கவலைப்படாதீங்க.
பணம் வர்றதுக்கும் இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புன்னா என்னன்னா, பணம் எப்படி வரும்னா, அதுக்கேத்த மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். எல்லாமே எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். எதை நம்ம டியூன் பண்ணா, இப்போ உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான். இப்போ ஒரு ரேடியோ இருக்கு. அந்த ரேடியோவ நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே இமிடியேட்டா ஒரு பாட்டு கேட்குது. எப்படின்னா, பை டிஃபால்ட்டா நீங்க எந்த ஸ்டேஷனுக்கு அத நீங்க ஃப்ரீக்வன்சிய வச்சிருக்கீங்களோ, அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆயி உடனே பாட்டு கேட்கும். நீங்க இந்த பாட்டு வேண்டாம், எனக்கு வேற ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பாட்டு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் 93.5ல அது பை டிஃபால்ட்டா இருக்கு. சூரியன் எஃப்எம் பாட்டு கேட்கறீங்கன்னா, சப்போஸ் வேண்டாம் உங்களுக்கு ரேடியோ மிர்ச்சில கேட்கணும் அப்படின்னா, நீங்க 98.3 நீங்க டியூன் பண்ண 98.3 அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆயி, அதுக்குண்டான புரோகிராம நீங்க கேட்கறீங்க. அதே மாதிரி நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ, அத அந்த அந்த ஃப்ரீக்வன்சிய நம்ம டியூன் பண்ணி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது, ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், பர்சனல் பிசிக்கல் ஃபிட்னஸும் இருக்கும், நல்லா தூங்கலாம், நல்லா பணம் கிடைக்கும். நல்லா எது வேணும்னாலும் அதுக்கு எந்த ஃப்ரீக்வன்சி மூலமா நம்ம டியூன் பண்ணி நம்ம வாழ்க்கையில சாதிக்கலாம், முன்னேறலாம். இன்னும் சொல்லப்போனா நம்மளுடைய பெர்சனல் குரோத் அண்ட் ப்ரொஃபஷனல் குரோத்த எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்குங்க. இத தான் நான் இந்த 1 1/2 மணி நேரம் பிரசன்டேஷன்ல உங்களுக்கு குடுக்க போறேன். இந்த பிரசன்டேஷன்ல இது என்ன நான் சொல்றேன் தெளிவா கேட்டுங்க. ரொம்ப ஏன்னா இது புது சப்ஜெக்ட். இந்த புது சப்ஜெக்ட்ல நெறைய இங்க இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு நான் சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப புதுசா இருக்கும். ஓ! இப்படி கூட இருக்கா? என்ன இது அதிசயமா இருக்கே! அப்படின்னு கூட நினைக்கலாம். அதுக்கு நான் தனியா ஒரு பிரசன்டேஷன் போட்டிருக்கேன். ஸோ பிரசன்டேஷன் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரசன்டேஷன் தெரியுதாம்மா? பிபிடி தெரியுதா? தெரியுது சார். தெரியுது ஓகே, சார். ஓகே, ஓகே, ஓகே. ரைட். ஓகே. தேங்க் யூ. ஸோ இப்ப நம்ம பார்க்க போறது இந்த குவாண்டம் ஹீலிங் யூசிங் ஏஐ டெக்னாலஜி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாரி பிசிக்கல், மென்டல், எமோஷனல், வெல்த், ரிலேஷன்ஷிப், புரொடக்டிவிட்டி இது எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்த போறது குவாண்டம் ஹீலிங்கிறது ஒண்ணும் இல்லங்க. பேரு தான் குவாண்டம் ஹீலிங்ன்னு நான் வச்சிருக்கேன். குவாண்டம் ஹீலிங்னா அது பெரிய ஒரு பெரிய பெரிய ராக்கெட் சயன்ஸ் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. குவாண்டம் ஹீலிங்னா வேற ஒண்ணும் இல்ல எனர்ஜி ஹீலிங். ஏன்னா குவாண்டம்ன்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டிங். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுதான் குவாண்டம். இத பயன்படுத்தி எப்படி நம்ம பண்ணலாம்? எப்பவுமே வந்து எனர்ஜி இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. என்னுடைய பேரு எனர்ஜி கே இளங்கோ. ஏன்னா நான் வந்து இந்த ம நம்ம ம ம ஐன்ஸ்டைனுடைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய அத பத்திய நிறைய இன்ஃபர்மேஷன பார்த்து அந்த எனர்ஜி மேல உள்ள எனக்கு வந்து ஒரு தாக்கத்தினால என்னுடைய பேரே வந்து கே இளங்கோவன் அப்படின்றத எனர்ஜி கே இளங்கோ அப்படின்னா கொண்டு வந்துட்டேன்னா பாத்துங்க எந்த அளவுக்கு எனர்ஜி ஃபீல்ல நான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் எனர்ஜி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றேன். நான் ஏற்கனவே வந்து நான் பேசிக்கா வந்து நான் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கம்பெனி தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 25 வருஷமா நான் ஒரு ட்ரெய்னரும் கூட. கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ட்ரைனிங் அந்தந்த காலகட்டத்துக்கு மக்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த ட்ரைனிங்க குடுக்கறது. ஒண்ணு ஜாப் போறதுக்கோ, இல்ல ஆன்டர்பிரினர்ஷிப் ஸ்கில் ட்ரைனிங்கோ. பட் இது இல்லாம லைஃப் ஸ்கில் வந்து வெரி வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத லைஃப்ல நம்ம எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், என்ன அப்படின்றத பத்தி யாரோ சரி. சோ எப்படி ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்காமா? ஓகே, ஓகே, ஓகே. சோ இதுல வந்து இத எந்த மாரி விஷயங்கள் எப்படி நம்ம பண்ணணும்? இந்த இந்த எனர்ஜி இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. இது மட்டும் இல்லாம நிக்கோலோ டெஸ்லா அவரு என்ன சொல்லிருக்காருன்னா, இஃப் யூ வாண்ட் டு திங்க் அபௌட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். யூனிவர்ஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இப்ப நான் வந்து மோஸ்ட்லி என்னுடைய லைஃப் ஸ்கில்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படின்ற ட்ரஸ்ட் மூலமா நான் வந்து வேரியஸ் ட்ரைனிங் ப்ரோகிராம நான் வந்து அப்பப்போ கண்டக்ட் பண்றேன். அதுல ரொம்ப என்னோட சிக்னேச்சர் ப்ரோகிராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லா ஆஃப் அட்ராக்ஷன். கிட்டத்தட்ட எப்படியும் வந்து வாட்ஸ்அப் மூலமாவோ, டைரக்ட்டாவோ ட்ரைனிங்கோ இல்ல ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியும் கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு ஒரு 25,000 பீப்பிளுக்கு வந்து நான் கிவன் ட்ரைனிங் வேரியஸ் டிசிப்ளின். இதுல மோஸ்ட்லி வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே அது கவர் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம மணி வெல்னஸ், அப்புறம் எமோஷனல் வெல்னஸ் இதெல்லாம் வந்து என்னுடைய ட்ரெய்னிங் வரும். ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட்டா வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமா இருக்கேன். இதுக்காக வந்து நான் வந்து கிர்லியன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு கேமராவ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மூலமா என்ன ஒருத்தருடைய ப்ராப்ளத்த நான் யாரையும் கேட்க மாட்டேன். அவங்க வந்து அவங்களுடைய 10 விரல்ல இருக்கிற எனர்ஜிய ஸ்கேன் பண்ணி அது மூலமா அவங்களுடைய பிசிக்கல், மென்டல், எமோஷனல் எப்படி இருக்கு அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்றது வழக்கம். இதுதான் பண்றேன். இந்த ரீசென்ட்டா வந்து ஹீலிங் மெத்தடாலஜி என்னன்றதெல்லாம் அதெல்லாம் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த புரோகிராம் வந்து உங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல நம்ம ஒரு சில பேசிக் ஐடியாவ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.
மொத்த உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரறிவு உயிருக்களுக்கே வந்து ஜீவராசிக்கு வந்து ஒரு உயிர் இருக்கு, 2 உயிர், 3 உயிர், 4 உயிர், 5 அறிவு, 6 உயிர். 6 உயிர்ன்றது தான் மனுஷங்க. அது இன்னும் எப்படி சிம்பிளிஃபா சொல்லப் போனா அப்படின்னா, ஓரறிவுன்றது தொடுதல் மட்டும் இருக்கும். அது புல், மரம் இதெல்லாம் வந்து ஓரறிவு. ஈரறிவு உள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப்பி, நத்தை. அது என்ன பண்ணும்னாக்கா, தொடுதல தெரியும், அந்த சுவைத்தல் இதுதான் வந்து அதுக்கு உணரும். மூவறிவுன்றது தொடு உணர்ச்சி மட்டும் இல்லாம சுவைத்தல் கூட வந்து ஸ்மெல் நுகர்தல். இது வந்து கரையான், எறும்பு வகையெல்லாம் வந்து இது மாதிரி. அதே 4 அறிவானது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், காணல். பார்க்கிறதும் சேர்த்து. நண்டு, தும்பிலாம் அந்த வகையை சேர்ந்தது. 5 அறிவு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல். இந்த ஐம்புலன்கள். மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ஐம்புலன்களை தாண்டி ஒண்ணு எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னாக்கா, அது வந்து மனசு. அது வந்து பகுத்தறிவு சேர்ந்து பண்றது. இப்ப என்னன்னா, இந்த ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு இது எல்லாமே வந்து எப்பவுமே இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சில எப்பவுமே கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா மனுஷன் மட்டும்தான் தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஓரறிவுல இருந்து 5 அறிவு உள்ளது எதுக்குமே எமோஷனல் கிடையவே கிடையாது. அதாவது எமோஷனல் இம்பேலன்ஸ் கிடையவே கிடையாது. அதனால எப்பவுமே அதனுடைய ஃப்ரீக்வன்சி நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட அலைனா இருக்கிறதால அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ விலங்குகள்னு எடுத்துட்டா அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா 2 விஷயம் தாங்க. ஒண்ணு சாப்பிடணும், இன்னொன்னு இனப்பெருக்கம் பண்ணணும். இதை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. இதுல இப்ப அதுக்கு வந்து இஎம்ஐ கட்டணும், வீடு கட்டணும், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படிலாம் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. ஆசையும் கிடையாது. பட் மனுஷனுக்கு தான் ஆசைப்படும் போது, அது ஆசைப்படும் போது அதை அடைய முடியாதப்போ அந்த டைம்ல எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகி ஆன்சைட்டி டிசார்டர் ஆகி எமோஷனல் ஆகும்போது அந்த டைம்ல தான் எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆனோடனே அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகாதனால நமக்கு இயல்பா நமக்கு எப்படி மற்ற ஜீவராசிக்கு பிரபஞ்சத்துல இருந்து எப்படி ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகி எடுத்துக்குதோ நம்மளால எடுத்துக்க முடியாம மறுபடியும் சொல்ற நம்ம தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டோம். அப்ப அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை நம்ம அலைன் பண்றது எப்படின்றதுதான் நான் உங்களுக்கு இதுல சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஆரா அப்படின்றது நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆரான்னா என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்பை சுத்தி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அது வந்து நம்மளுடைய மனுஷனுக்கும் இருக்கு, மிருகங்களுக்கும் இருக்கு, மற்ற ஜீவராசிக்கும் இருக்கு, உயிரில்லாத எல்லாத்துக்குமே அந்த அந்த மேட்டர் நம்ம இப்படி சொல்லுவோம் மேட்டர்னு எடுத்துப்போம். அந்த மேட்டரை சுத்தி ஒரு ஒளி மட்டும் இருக்குங்க. அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது எதை சொல்லுது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் த மேட்டர். இந்த வந்து மனுஷன் எடுத்தோம்னா ஹியூமன் பீயிங் எடுத்தோம்னா அந்த ஹியூமன் ஆராக்கு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா பயோ எனர்ஜி. சயின்டிபிக்கா என்ன ரிசர்ச் பண்ணா இதுதான் உடம்பை சுத்தி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. கிட்டத்தட்ட அதுதான் ஆறா கிட்டத்தட்ட ஒரு அந்த அதனுடைய அந்த ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல குட் ஆரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஃபீட் வரைக்கும் அது போகும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அன்ஹெல்த்தி ஆரா அந்த அன்ஹெல்த்தி ஆரான்றது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிங்க் ஆயிருக்கும். இன்னொன்று இந்த எனர்ஜி ஃபீல்டு இந்த உடம்பு சுத்தி இருக்கிற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்றேன். அதுதான் இந்த ஆறா வந்து என்னன்னாக்கா சம் டோட்டல் ஆஃப் அவர் தாட்ஸ். அதாவது நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம சுத்தி உள்ள யூனிவர்ஸ் சுத்தி உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம எப்படி ரிசீவ் பண்றோம்னா நம்மளோட ஐம்புலன்கள் வழியா பார்க்கறது மூலமாவும், கேட்கறது மூலமாவும், ஸ்மெல் பண்றது மூலமா, டச் பண்றது மூலமா, டேஸ்ட் பண்றது மூலமாவும் இந்த 5 சென்சாரி மூலமா நம்ம இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்றோம். ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷனை பிரெயின் ப்ராசஸ் பண்ணுது. பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணி அதை ஜென்ரேட் பண்ற அவுட்புட் தாங்க தாட்டு. அந்த தாட்டினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபீலிங். இந்த கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் மைண்டு. இந்த மைண்டில் 2 இருக்கு. ஒன்னு கான்சியஸ் மைண்டு, இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்ட். இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல எது அதிகமா நம்ம தொடர்ந்து அதாவது கான்சியஸ் லெவல்ல எந்த எந்த எண்ணங்களை தொடர்ந்து நம்ம வலியுறுத்துமோ அதுதான் நம்ம சப்கான்சியஸ்குள்ள போகுதுங்க. ஆழ் மனசுல எந்த ஒரு எண்ண உணர்வுகளை ஆழமா நம்ம பதிய வைக்கிறோமோ அதை தான் நம்ம பிரபஞ்சத்துல இருந்து அட்ராக்ட் பண்றோம். அப்போ எல்லாமே நம்ம ஆழ் மனசுல இருக்கிறதா எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நம்மளுக்கு உடம்பு சுத்தி இருக்கிற எனர்ஜி ஃபீல்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த எனர்ஜி ஃபீல்டுல என்ன வச்சிருக்குமோ இதை தான் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியா நம்ம அட்ராக்ட் பண்றோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டுல என்ன இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் அது ஆப்ஜெக்டா இருக்கட்டும், இல்ல ஐடியாவாகட்டும், இல்ல பிலீஃபா இருக்கட்டும், இல்ல ஈவெண்டா இருக்கட்டும், ஈவன் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எல்லாத்தையுமே நம்ம எப்படி அட்ராக்ட் பண்றோம்னா நம்ம எந்த மாதிரி என்ன உணர்வுகளை நம்ம உடம்ப சுத்தி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுல வச்சிருக்கோமோ அதை வச்சுதான்.
இன்னொன்னு பாருங்க, யோகிக் சிஸ்டத்துல வந்து ஹியூமன் மெக்கானிசம் எப்படி சொல்லணும்னா இது பிசிக்கல் பாடி. இப்போ உங்களுக்கு கண்ணால பார்க்குறோம், நம்ம எல்லாமே ஒரு பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடிக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா எனர்ஜி தேவை. ஏன்னா இந்த பிசிக்கல் பாடிக்கு எனர்ஜி இல்லைன்னா அது டெட் பாடி ஆயிடும். அப்போ இந்த பிசிக்கல் பாடிக்கு என்ன தேவைப்படுதுன்னா எனர்ஜி. அந்த எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி. இதுதான் பிராண சக்தி தேவை. எப்போ அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி ஒரு பிசிக்கல் பாடிக்குள்ள இருக்கு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடக்கும். பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆகும்போது உடம்பு இயங்க ஆரம்பிக்கும், பார்ப்போம், கேட்போம், எல்லாம் எல்லாம் அந்த ஐம்புலன்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா உடனே என்ன ஆகுது அப்படின்னா தாட் கிரியேட் ஆனா மைண்ட் வருதுங்க. அது மைண்ட் பாடி. மைண்ட் வந்தோன்னா மனசுல எண்ணங்கள் உருவான உடனே எல்லா எண்ணத்தையும் நம்ம செயல்படுத்த முடியாது. எதுக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. அப்போ எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு நமக்கு தேவை நாலேஜ். அந்த நாலேஜ்ன்றது நாலேஜ் பாடிங்க. இது நம்ம எப்போதுல இருந்து கிரியேட்டா இருக்கேன், நம்ம பிறந்தது சின்ன வயசுல இருந்து அப்பா இது கால்டு பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ்னும் சொல்லலாம். இந்த நாலேஜ் அது இன்டெலெக்சுவல் பாடின்னு சொல்லலாம். பிறந்ததுல இருந்து பேரண்ட் மூலமா, டீச்சர்ஸ் மூலமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, மீடியா மூலமா, படிக்கிறது மூலமா நமக்கு இந்த பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஃப்ரம் டைம் டு டைம் நமக்கு கிரியேட் ஆகுது. கிட்டத்தட்ட நமக்கு உள்ள ஏற்படுற ஒரு என்சைக்ளோபீடியா. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு சட்டத்திட்டத்தை நம்ம சட்டத்திட்டத்துக்கு என்னன்றதை அந்த பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ் நம்ம கிரியேட் பண்ணி அது நாலேஜ் பாடிங்க. அதுக்கு அடுத்தது இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பிளிஸ் பாடி, அது ஆன்மீக பாடி. ஸோ நம்ம பார்க்கறது ஒரு உடம்பு, ஆனா பார்க்க முடியாத இத்தனை உடம்பு என்னன்னு பார்த்தா மொத்தம் 5. இதுதான் வந்து யோகி பிலாசபில இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்ச கோஷம். இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பஞ்ச கோஷம் அப்படின்றது. இங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடின்றது எதெல்லாம்னா நம்மளுடைய டிஎன்ஏ, செல்ஸ், டிஷ்யூஸ், நர்வஸ், ஆர்கன்ஸ், பாடி இதெல்லாமே பிசிக்கல் பாடியில் இருக்கு. இதுக்கு அடுத்த ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னேன் அது பிராண சக்தி உள்ளது, பிராணா பாடி அப்படின்றது. அந்த பிராண கோஷால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, ஆரா, பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, நாடிஸ். மொத்தம் எத்தனை நாடி இருக்குன்னா 72,000 நாடி இருக்கு. அப்புறம் சக்ராஸ், சக்ராஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன். இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராணமய கோஷா அப்படின்ற பிராணா பாடியில இருக்குங்க. அப்புறம் மைண்ட் பாடியில என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி மைண்ட், எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ், லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், ஃபியர்ஸ், போபியாஸ் இதெல்லாம் எந்த லேயர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மனமய கோஷா அதுல இருக்கு. விஞ்ஞானமய கோஷா அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஸ்டம், ஹையர் மைண்டு, இன்னர் கான்சியஸ்னஸ், இன்னர் வாய்ஸ், வேல்யூஸ், பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ் நான் சொன்னேன் இல்லையா, இன்டெலெக்ட் இது எல்லாமே இந்த லேயர்னாக்கா விஞ்ஞானமய கோஷா இந்த லேயருங்க. அன்னமய கோஷான்றது பிளிஸ் பாடி, பீயிங் விஸ்வல். ஸோ இது என்னன்னா இதுதான் வந்து யோகி பிலாசபில பஞ்ச கோஷம். இதுதான் வந்து அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு நம்ம உடம்பு வந்து இந்த மாதிரி லேயரா இருக்குங்க. இதுல முக்கியமா இந்த பிராணமய கோஷத்துல இருக்க சக்கரங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம எந்த மாதிரி என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துறோமோ அதுதான் மனசு. அந்த வெளிப்படுத்துற அந்த மனசை வெளிப்படுத்துறோம் இல்லையா எண்ணங்களை, அந்த எண்ணங்களை எப்படி நம்ம அவுட்புட்டை வெளிப்படுத்துவோம் அப்படின்னா ஒண்ணு வார்த்தைகளாலோ இல்ல ஆக்ஷனாலோ வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்த அதை வந்து அந்த போர்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம் எமோஷன். அந்த எமோஷன் வந்து 2 வகையை சொல்லலாங்க. ஒண்ணு வந்து பாசிட்டிவ் எமோஷன் சொல்லலாம், இன்னொன்னு நெகட்டிவ் எமோஷன் சொல்லலாம். பாசிட்டிவ் எமோஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லவ், ஜாய், அப்ரிசியேஷன், கிராட்டிடியூட் இதை மாதிரி நம்ம ஏற்படுத்துற உணர்வுகள் எல்லாமே பாசிட்டிவ் எமோஷன். நெகட்டிவ் எமோஷன் என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியர், கில்ட்டி, ஹர்ட் இந்த மாதிரி வகையால வர்றது எல்லாமே வந்து நெகட்டிவ் எமோஷன். நமக்கு நம்ம பாசிட்டிவான எமோஷனை நம்ம வெளிப்படுத்தும் போது தொடர்ந்து பாசிட்டிவே வெளிப்படுத்தினா நம்ம என்ன வெளிப்படுத்துறோமோ இதுதான் வைப்ரேட் ஆகுது ஒரு ஃப்ரீக்வன்சில போயிட்டு அதே மாதிரி உள்ள ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணி தாங்க நமக்கு பிசிக்கல் லெவல்ல எல்லாமே நடக்குது. இப்படிதாங்க நடக்குது. ஆனா அதே மாதிரி இந்த சக்ரால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 7 ஆப், அதாவது யோகி பிலாசபில சொன்ன போனா சக்கரங்கள்ல மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்புரா, அநாதகா, விசுத்தி, ஆக்னே அண்ட் சகஸ்கரான்னு இருக்கு. இது என்ன 7 சக்கரங்களை என்ன பண்ணா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்குது. மூலாதாரா பார்த்தீங்கன்னா சர்வைவல, சுவாதிஷ்டானா சக்கரம் வந்து பிளஷர், என்ஜாய்மெண்ட், பவர், லவ், எக்ஸ்பிரஷன், கிளாரிட்டி, ஹோல்சம் இத மாதிரி ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு ஏரியாவை பார்த்துக்குது. இதெல்லாம் பை டிஃபால்ட்டா நமக்கு இந்த நேச்சரே நமக்கு சக்கரா மூலமா கொடுத்து இந்த சக்கரா தான் ரெசனேட் ஆகுது ஒரு ஃப்ரீக்வன்சில. இந்த கரெக்டா இந்த ஃப்ரீக்வன்சி ரெசனேட் ஆகும்போது கரெக்டா நம்ம அதை அட்ராக்ட் பண்ணுவோம். ஆனா இந்த சக்கரால இருக்கிற தன்மையை இதுக்கு என்ன இன்பில்ட்டா இருக்கோ
அந்த ஃப்ரீக்குவன்சியை நம்மளால நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சியோட மேட்ச் பண்ணி கொண்டு வர முடியுதான்னா முடியல. காரணம் என்ன அப்படின்னா, எமோஷனல் இம்பேலன்ஸ் வரும்போது சக்ரா வந்து அலைன்மெண்ட் மாறுறதால சக்கரா ஆப்டிமலா இருந்தது ஒண்ணு ஓவர் ஆக்டிவ் ஆயிடும், இல்லைன்னா சக்கரா பிளாக் ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு சக்கரா பிளாக் ஆனா என்ன வரும் அப்படின்னா, மூலாதார சக்கரா பிளாக் ஆச்சுன்னா நமக்கு பயம் வரும், பணம் வராது. சுவாதிஷ்டனா சக்கரா பிளாக் ஆச்சுன்னா கில்ட்டியான ஃபீலிங் இருக்கும். அதாவது கிரியேட்டிவிட்டி, கமிட்மெண்ட், ரிஸ்க் எடுக்கிறது, செக்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால இப்போ லோவா போயிடும், கில்ட்டியா இருக்கும். மணிப்புரா சக்கரான்றது பார்த்தீங்கன்னா ஷேம் ஆயிடுது. இன்னொன்னு வந்து நம்மளால பவர் நம்ம அதாவது ஷேமா தான் இருக்கும், நமக்கு தன்னம்பிக்கை இல்லாம போயிடுங்க. அதே அநாதக சக்கரா வந்து நமக்கு பிளாக் ஆயிடுச்சுன்னா, க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா துன்பம், துயரம், துக்கம், நஷ்டம் இதெல்லாம் ஏற்படும். விசுத்தி சக்கரான்றது அது சக்கரா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளால கம்யூனிகேஷனே சரியா பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுங்க. அந்த விசுத்தி சக்கரா க்ளோஸ் ஆனா. ஆக்னை சக்கரான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கிளாரிட்டி ஆஃப் தாட் வராது போயிடும். அதே சகஸ்கரா சக்கரா க்ளோஸ் ஆனாக்கா ஈகோல போய் நிற்போம் நம்ம. எதுக்கு இத அப்போ இந்த சக்கரங்களை பேஸ் பண்ணி தான் அதுல இருக்கிற ஆப்டிமல் நம்ம யூஸ் பண்றோம்னா பண்ணல. பண்ணாததுக்கு என்ன காரணம்னா எமோஷனல் இம்பேலன்ஸ். அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் அது ஒரு ஃப்ரீக்வன்சி. அப்போ ஹெல்த்தி ஆராவும் அன்ஹெல்த்தி ஆராவும் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு பாருங்க. இது வந்து கிர்லியன் போட்டோகிராஃபில பாக்குறது. ஹெல்த்தி ஆரா நம்ம உடம்பை சுத்தி இருக்கிற எனர்ஜெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா இப்படி அடர்த்தியா எனர்ஜி ஃப்ளோ இருக்கும். இதுல தான் பிசிக்கல், மென்டல், எமோஷனல். அதே அன்ஹெல்த்தி ஆரா இது அதாவது சக்கரால இருக்கிற அந்த ரேடியேஷன் அது வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்தது ஆராவில் இருக்கு. ஆரா இஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ஹியூமன் பாடி அண்ட் யூனிவர்ஸ். அது ரெண்டுத்துக்கும் பொது நடுவில் இதுதான் கனெக்ட் பண்ணுது. இந்த ஆராவுடைய பாருங்க எப்படி இருக்கு, அது வந்து சரியா இல்லை, அங்கங்க கட்டா இருக்கு, கேப் இருக்கு, சரியா ஃப்ளோ கரெக்டா இல்லை. இது அன்ஹெல்த்தி. இப்போ என்ன பண்றது? சரி, இப்போ பேசிக்கா நம்ம எப்படி நம்மளுடைய அந்த அந்த ஹியூமன் பீயிங் எப்படின்றது எப்படி ஆரா, சக்கரா, எனர்ஜி ஃபீல்டு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்றது என்னன்னா, சொசைட்டி இருக்கவங்களுக்கு டிப்ரெஷன் வருது, ஆன்சைட்டி டிசார்டர் வருது, பசங்களுக்கு படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்லை, லேர்னிங் ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்கு, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கு, பெயின் இருக்கு, இன்ஜூரி இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது, ட்ரை ஆயிடுறோம், ஸ்ட்ரெஸ், வீட்டுல ஒர்க் ஸ்ட்ரெஸ், வெளியே ஸ்ட்ரெஸ், ஹார்மோனல் அலர்ஜி இஷ்யூ, இந்த மாதிரி வேரியஸ் நிறைய இன்னொன்று பணப்பிரச்சனை. ஸோ பல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் தீர்க்கறதுக்கு இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா எமோஷனல் இம்பேலன்ஸ். அந்த ஃப்ரீக்வன்சி வந்து சரியா இல்லை, கரெக்டான நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட சரியான ஃப்ரீக்வன்சி இல்லாதனால, ஹார்மோனைஸா இல்லாதனால தான் பிரச்சனை. நம்ம எனர்ஜி ஃபீல்டில் ஃப்ரீக்வன்சி இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்மளோட சேலஞ்சஸை மீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. பட் இதுல வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, டு ஆப்டிமைஸ் அவர் பிசிக்கல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங் ஏதாவது இருக்கா அப்படின்னா அது இருக்குங்க. அதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட் பேர் தாங்க ஹீலி. அதை பத்தி ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. Experience Healy, smart device developed for you to live a balanced life with confidence and comfort. The Healy is a high-tech wearable to support and empower you through a multifaceted approach. It uses individualized microcurrent frequencies, IMF programs, with over 9 million different frequencies designed to promote well-being and vitality. All things in the universe are constantly in motion and vibrate at various frequencies. These frequencies are known to bring form, order, and coherence. Even your body is a system that will only thrive when in natural balance and order. This is where the Healy comes in to harmonize your bioenergetic field. You can operate the device with the Healy app, bringing balance to key aspects of your life. Working, exercising, relaxing, sleeping, and many more. Marcus Schmieka's vision of making holistic health accessible to every human being on this planet. Not only that, the device is also patented and supported by studies designed to fit into your lifestyle. The Healy is compact, travel-friendly, light in weight,
and big in impact. Whether you're a holistic health enthusiast, high achiever, or someone aiming to do better, find a sense of belonging in a network of like-minded people seeking a fulfilling future. Healy, frequencies for your life. ஓகே, ஸோ இந்த ஈலி ப்ராடக்டை பற்றி அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ராடக்டை பற்றி மறுபடியும் சொல்கிறேன், எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இந்த கரெக்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் வைப்ரேஷன், அதுதான் எனர்ஜியும் கூட. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சிஸை பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி. அப்போ என்னென்ன வந்து இஷ்யூவை வந்து அதை சால்வ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல், மெரிடியன்றது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற 12 மெரிடியன் பாயிண்ட் இருக்காங்க, அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ். இதை வந்து நம்மளுடைய எனர்ஜியை கடத்துற அந்த மெரிடியன். அந்த மெரிடியனையும் வந்து மெரிடியன் இப்போ பிரச்சனை பிராணால வந்து எனர்ஜியில எங்கேயாவது பிளாக் ஆனாலோ அந்த ஃப்ளோ கரெக்டா இல்லைன்னா தான் நமக்கு பிரச்சனை வருது. அது பிரச்சனை. அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரீக்வன்சி மூலமா அந்த ஃப்ளோவை அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அது எங்கேயாவது பிளாக் இருந்தால் பிளாக்கை ரிலீஸ் பண்ணலாம், அந்த மெரிடியன் பாயிண்ட்டை சரி பண்ணலாம். அது மட்டும் இல்லாம சக்ராஸ், நான் ஏற்கனவே சொன்னேன், சக்ராஸ் இம்பேலன்ஸ், சக்ரா வந்து ஓவர் ஆக்டிவ் ஆயிடும். ஏன்னா வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆப்டிமல் ஆகணும், ஓவர் வோல்டேஜும் கூடாது, லோ வோல்டேஜும் கூடாது, அப்போ ஆப்டிமலா இருக்கணும். அப்புறம் உங்க சக்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்டிவும் ஆகக்கூடாது, பிளாக்கும் ஆகக்கூடாது. அப்போ அது ஃப்ரீக்வன்சியை கரெக்டா மேனேஜ் பண்றதுக்கும் ப்ரோக்ராம் இருக்கு. லேர்னிங், பசங்களுக்கு படிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேஷன் பத்தலை அப்படின்னா அதுவும் யூஸ் பண்ணலாம். பியூட்டி, நம்மளுடைய பியூட்டியை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம், பிசிக்கல் அப்பியரன்ஸும் இன்னர் பியூட்டியும். ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் வெல்த், அதுக்கப்புறம் கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப், ப்ரொடக்டிவிட்டி. எந்த வேலை செஞ்சாலும் அதில் எதுவுமே எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது. ஏன்னா இது அருமையான ஒரு ப்ரோக்ராம், இது ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம். இதில் நான் ஏற்கனவே வந்து நிறைய மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்லாம் கொடுக்கறதுனால நான் வந்து ஒரு 10 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தா அதில் ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாங்க, 9 பேர் பண்றதில்லை. என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்றதில்லை. அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்றது, அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து இதுலயே இருக்கு. இதுவே ஃப்ரீக்வன்சியை அவங்களுக்கு பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல், அந்த ஃப்ரீக்வன்சியை கரெக்டாக செட் பண்ணி அவங்களுடைய பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் குரோத்தை பண்றது. நான் ஏற்கனவே இதை டெஸ்ட் பண்ணிருக்கேன், என்னுடைய கிளைண்ட்டுக்கும் நான் டெஸ்ட் பண்ணி அவங்கள பண்ணிருக்கேன். இதை பத்தி மேடம் இன்னும் நல்லா தெளிவா அதை பத்தி அந்த இந்த அப்ளிகேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட் ஏற்கனவே வீடியோல பார்த்திருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் வந்து இன்வென்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் மார்க்கஸ் மிக்கே. இவரு வந்து இதை இது வந்து ஈலி இந்த டிவைஸை பண்றதுக்கு முன்னாடி டைம் வேவர் அப்படின்ற ஒரு டிவைஸை தான் அவர் கண்டுபிடிச்சாரு. அந்த டிவைஸ் என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். அந்த டிவைஸ் ஹீலி தான். இது மட்டும் இல்லாம அவருடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர் ஆல்மோஸ்ட் ஆயுர்வேதிக் அதெல்லாம் இந்தியன் கல்ச்சர் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணாங்க ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்தியாவில் ரொம்ப காலமா இருந்திருக்காரு. இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா இந்தியாவில் வந்து அவர் இன்னும் சொல்ல போனா சைண்ட். அவர் வந்து இங்க நம்மளுடைய கலாச்சாரத்தை நிறைய எல்லாத்தையும் நிறைய ரிஷிகேஷ், இந்த பத்ரிநாத், அப்புறம் இமயமலை, இங்கெல்லாம் போயிட்டு நிறைய நம்மளுடைய வேதங்கள் அது எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் வச்சுதான் அவர் அனலைஸ் பண்ணி தான் அவர் இந்த டிவைஸையே வந்து உருவாகிருக்கு. மோஸ்ட்லி வந்து இந்தியன் கல்ச்சருக்கு சூட் ஆகிற மாதிரி தாங்க இந்த டிவைஸ் இருக்கு. பட் அவருடைய எண்ணம் என்னன்னா, இந்த கண்டுபிடிச்ச அந்த டைம் வேவர்னு அவர் கண்டுபிடிச்ச ஒரு டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டிவைஸ். பட் அதை வந்து சாதாரண மக்களும் பயன்படுத்தணுன்றதுக்காக தான் ஈலின்ற டிவைஸை அவர் கொண்டு வந்து அது பண்ணாருங்க. இவர் கூட வந்து கூட இருக்கிற கோ-ஃபவுண்டர் ஆஃப் ஈலி யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஆல்பர். அவருடைய பேக்ரவுண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அவரோட வந்து ஆண்டர்பிரினர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் தி சூப்பர் ஃபண்ட் எக்டர் ஃபண்ட். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஹீலின்றத கம்பெனியை ஃப்ளோட் பண்ணி கிட்டத்தட்ட நடந்துட்டு இருக்குங்க. இவங்க கண்டுபிடிச்ச அந்த டிவைஸ் டைம் வேவரை பத்தி, இதுங்களுடைய ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மன்ல இருக்கு. இந்த மார்க்கஸ் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த டைம் வேவர் அப்படின்ற டிவைஸை இன்வென்ட் பண்ணிருக்காரு. இந்த டிவைஸை 2006ல பண்ணது. இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு கிளைண்ட் இங்க படுத்திருக்காங்க பாருங்க. இந்த கிளைண்டோட இது கம்ப்யூட்டர், இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சியை கிரியேட் பண்ற மிஷின், கம்ப்யூட்டர், ஹார்ட் டிஸ்க். பட் இந்த எலக்ட்ராய்டு மூலமா என்ன பண்றேன்னா, உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோன், எல்லா ஆர்கன், எல்லா செல்ஸ் எல்லாத்தையும் வந்து அதுல இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி இந்த செல்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து பார்த்து அதை பேலன்ஸ் பண்ணி அதுக்கு வந்து ஸ்மால் மைக்ரோ கரண்ட்டை பாஸ் பண்ண மூலம் ஹார்மோனைஸ் பண்றது தான் இதுதான். பட் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. கிட்டத்தட்ட எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வரைக்கும் போகும் இந்த டிவைஸ். பட் மார்க்கஸ் என்ன பண்ணாருன்னா,
ஒரு எல்லாருக்கும் சோசியல் காசு, எல்லாருக்கும் இந்த போய் சேரணும், எல்லாரும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும், எல்லாமே சந்தோஷமா இருக்கணும், பிரச்சனை எது வந்தாலும் அவங்களோட மேனேஜ் பண்ணிக்கணும். பட் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம்னாக்கா அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட அவங்க அலைன் ஆகாதது தான். பட் அதுக்கு அலைன் ஆகணும்னா அவங்களுக்கு இருக்கு அந்த அந்த எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல அந்த செல்ஸ்ல இருக்கிற அந்த இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மைக்ரோ கரண்ட்டை கொடுத்து பண்ணது ஃப்ரீக்வன்சி மூலமா. அதுதான் அவர் என்ன பண்ணாருன்னா, இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கிற இந்த டிவைஸை சின்னதா இந்த மாதிரி கொண்டு வந்து ஸ்மால் டிவைஸ் இப்போ நான் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த பாருங்க இந்த டிவைஸ் நான் யூஸ் பண்ணி கரண்ட்டா எனக்கு மைக்ரோ கரண்ட்டும் போயிட்டு இருக்கு. இதை வந்து அவரு பயன்படுத்தி எல்லா மக்களும் பயன்படுத்தக்குள்ள வகையில இந்த டிவைஸ் அவர் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து சீல் ஆஃப் அப்ரூவல் நிறைய அப்ரூவல்ஸ்லாம் இருக்கு. FDA அப்ரூவல் இருக்கு. பேட்டன்ட் கிட்டத்தட்ட 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சி வந்து பேட்டர்னும் பண்ணியிருக்காங்க. பட் இதுல இன்னொரு சயின்ஸ் பார்த்துங்க. அதுல பாடி நான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொன்னது வந்து உடம்புக்கு மேல இருக்கிற பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை பத்தி நான் சொன்னேன் இல்லையா? உடம்புக்குள்ள பாருங்க, அவர் பாடி இஸ் கம்போஸ் ஆஃப் 7 லேயர்ஸ். எப்படி அப்படின்னா டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன். நம்மளுடைய உடம்பு எதுல ஆக்கப்பட்டதுன்னா டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். அது எதுல இருந்து வருது அப்படின்னாக்கா எதனால் ஆக்கப்பட்டதுன்னா செல்ஸ் மேடப் ஆஃப். செல்ஸ் ஆர் மேடப் ஆஃப் மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் மேடப் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல். Subatomic particles made up of energy, frequency and vibration. இந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்றது வேற ஒன்றும் இல்லைங்க, அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. அதாவது யோகி கிளாசிக்கல சொல்ல போனா நம்ம உடம்பு சுத்தி இருக்கிற அந்த ஃபீல்டுக்கு வந்து ஆரான்னு சொல்லலாம், இல்ல பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். பட் இங்க குவாண்டம் ஃபீல்ட்ல இதை பத்தி குவாண்டம் சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. ஏன்னா இங்கதான் என்ன இருக்குன்னா நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல தான் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை வந்து அனலைஸ் பண்றது தான் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். இந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னு பாருங்க. ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். இந்த டிவைஸ் வந்து 2 ஆப் இருக்குங்க. மேடம் அதை கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ளூ ஆப், பிங்க் ஆப்னு இருக்குங்க. ப்ளூ ஆப் அப்படின்றது என்னன்னாக்கா இது வந்து ஃப்ரீக்வன்சியை, இது வந்து குவாண்டம் சென்சார். இந்த குவாண்டம் சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க உடம்ப சுத்தி இருக்கிற பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை இந்த குவாண்டம் சென்சார் மூலமா அனலைஸ் பண்ணி அதற்கு தேவையான பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை கிளவுட்ல இருந்து ஏஐ டெக்னாலஜி மூலமா பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த டிவைஸ் சப்ளை பண்ணும், டெலிவரி பண்ணும். அப்படி டெலிவரி பண்ணி அந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை பேலன்ஸ் ஃப்ரீக்வன்சியா மாத்துங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆப் பிங்க் ஆப்னு சொல்லுவோம். அது வந்து கரண்ட் ஒயர். இது பாருங்க நான் ஒயர் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப நானும் வந்து பிரேஸ்லெட் போட்டு ஒயர் போட்டிருக்கேன். எதுக்குன்னாக்க நான் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிருக்கேன். அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எனர்ஜி இருக்கணும்ன்றதுக்காக. இப்போ நான் இது மூலமா பண்ணும்போது என்னன்னா என்னுடைய செல்ஸ் பாடிக்குள்ள ஏன்னா உடம்பு வந்து ட்ரில்லியன் கணக்கான செல்ஸால கட்டமைப்பு தானே இந்த உடம்பு. அப்போ அந்த செல்ஸ் ரீஜினேட் பண்றதுக்கு இப்போ இந்த ஸ்மால் மைக்ரோ கரண்ட்டை யூஸ் பண்ணி பண்றது. இங்க இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா ஒண்ணா பாருங்க. இதுதான் இந்த டிவைஸ் என்ன பண்ணதுன்னா அனலைஸ் பண்ணி பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை டெலிவரி பண்ணது நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டோ இல்ல செல்லுக்கோ. இப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ கரண்ட். இந்த மைக்ரோ கரண்ட் என்னன்னாக்கா இன்க்ரீஸ். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, இந்த செல்லுக்கு வந்து என்ன தேவைன்னா உணவு தேவை. செல்லுக்கு உணவு எப்படி கிடைக்குது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பொருள், நம்ம சாப்பிட்ட பொருள் ஜீரணமான உடனே அதுல இருந்து என்னெல்லாம் இருக்குன்னா அதுல கார்போஹைட்ரேட் இருக்கு, அமினோ ஆசிட் இருக்கு, ஃபேட் இருக்கு, வைட்டமின் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, வாட்டர் இருக்கு. இதெல்லாம் வந்து நியூட்ரிஷன். செல்லுக்கு உணவுன்னா இது இப்படி போட முடியாது. செல்லுக்கு என்ன தேவைப்படும்? இந்த நியூட்ரிஷன் எடுத்துக்கணும். இது எல்லாமே வந்து எசன்ஸ் பிளட் வெசல்ல போகும்போது இந்த செல்ஸ் என்ன பண்ணா அந்த எனர்ஜியை வந்து எடுத்துக்கும். அப்போ அந்த செல் எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணா அந்த கார்போஹைட்ரேட் எடுத்துட்டு என்ன பண்ணா உள்ள அந்த செல்லுக்குள்ளதான் இருக்குது மைட்டோகாண்ட்ரியான். அது என்ன பண்ணனா அந்த கார்போஹைட்ரேட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி அதை வந்து பவர் ஹவுஸ். ஏன்னா நம்ம வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்ம பாடியில இருக்கிற செல்ஸ் எனர்ஜியா இருக்குதான் தான். அப்ப அதுதான் பவர் ஹவுஸ். அந்த பவர் ஹவுஸ்ல அதை கிரியேட் பண்ணுது அமினோ ஆசிட்டை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த மைக்ரோ கரண்ட் கிட்டத்தட்ட 40% அது ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன், அந்த செல்லுக்கு உள்ள இருக்கிற புரோட்டீன், அந்த புரோட்டீன் வந்து கிரியேட் பண்ணணும். அப்ப அதனால அந்த இட் மீன்ஸ் கிரியேட்டிங் பிசிக்கல் லைஃப் ஃபாலோயிங் த சென்ட்ரல் ப்ளூ பிரிண்ட் ஸ்டோர்ட் ஆஸ் டிஎன்ஏ இன் ஈச் ஆஃப் அவர் செல்ஸ். அது வந்து 70% இந்த மைக்ரோ கரண்ட் ஆர்கனைஸ் பண்ணுது. இது மட்டும் இல்லாம இந்த மைக்ரோ கரண்ட்டை செலுத்துறது மூலமா இந்த நம்ம உடம்புல இந்த செல்ஸ்ல இருக்கிற அந்த பவர் ஹவுஸ், அந்த எனர்ஜி 500% ஏடிபி, அந்த மைக்ரோ கார்டியா வந்து ஏடிபியை கிரியேட் பண்ணுறது. அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணா 500% இன்க்ரீஸ் பண்றதால இதை மைக்ரோ கரண்ட்டை யூஸ் பண்ண எப்பவுமே நம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்போம். அப்பதான் இதுதான் வந்து இந்த மைக்ரோ கரண்ட் பண்ற வேலை.
இது செல் மெம்பரேன் பொட்டன்ஷியல் வந்து ஒரு சயின்ஸ். இந்த சயின்ஸ் 2 பேர் இந்த இன்வென்டர் ராபர்ட் ஓ பெக்கர் அண்ட் பிஜோன் இவங்க 2 பேரும் கண்டுபிடித்தாங்க. இந்த செல்ல வந்து அதனுடைய மில்லி அதனுடைய மைக்ரோ மில்லி வோல்டேஜ், அந்த மில்லி வோல்டேஜ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இங்க -60 -90 வரைக்கும் அந்த மில்லி வோல்ட் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது யங் செல்ஸ், ஏன்னா ரொம்ப யங்கா இருக்கும். அதே வந்து ஏஜிங் பாருங்க கிட்டத்தட்ட 60 அதாவது -30 60 வரைக்கும் பாருங்க ஏஜிங். அப்போ இது என்ன பண்ணுன்னா அந்த மைக்ரோ கரண்ட் செலுத்தும் போது வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது. இது மைக்ரோ கரண்ட் கிட்டத்தட்ட 100 வருஷமா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது சயின்டிஸ்ட் எல்லாமே ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்றாங்க. பட் இதனால என்ன ஆகுது, செல்லு வந்து ரிஜினரேட் ஆகுது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அன்னைக்கே சொல்லிட்டார், ஃபியூச்சர் மெடிசன் வில் பி த மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ இன்னைக்கு இப்போ நான் வந்து வச்சிருக்கேன் இந்த டிவைஸ். இப்போ எனக்கு என்ன எது ஏற்பட்டாலும் இந்த டிவைஸை வச்சு நான் வந்து சால்வ் பண்றேன். என்னுடைய எனர்ஜி ஃபீல்டை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். ஃபியூச்சர்ல எல்லாருமே ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒவ்வொருத்தரும் இந்த டிவைஸை கையில் வச்சுப்பாங்க. எப்படி வந்து ஒரு காலத்துல செல்போன் வரும்போது எங்கேயோ ஒருத்தர் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வீட்டுல 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் கையிலும் செல்போன் இருக்குன்னா அத மாதிரி இந்த டிவைஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேக்கெட் டாக்டர்னு சொல்லலாம். இது வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்க போகுதுங்க இன்னும் 10 வருஷம். இது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இது ஹோலிஸ்டிக் ஹெல்த் அட்வைசரி போர்டு. இந்த டெக்னாலஜிக்கு வந்து என்னென்னலாம் அட்வைசரி போர்டு இவங்க மூலமா என்னென்ன ஃப்ரீக்வன்சில இவங்க தான் சரி பண்றது கொண்டு வர்றது. இதுக்கு உண்டான FDA சர்டிபிகேஷன் அண்ட் அதர் எல்லா யூரோப்பியன் கண்ட்ரில மெடிக்கல் டிவைஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி டீட்டெயில்ஸ் இருக்குங்க. இது என்னென்னலாம் சால்வ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். பட் இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு வந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு ப்ராக்டிக்கலா உங்களுக்கு ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு தியரிட்டிக்கலா. என்ன மாதிரிலாம் இஷ்யூ வரும், அதுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம், அது ஏன் அதனால வருது, என்ன எல்லாமே காரணம் ஃப்ரீக்வன்சி தான். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி கொண்டு வருது, இதெல்லாம் எப்படி ப்ரோக்ராம் மூலமா ஆப் மூலமா பண்ணலாம், அதுக்கு ப்ளூ ஆப் பிங்க் ஆப் எல்லாம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ இதை வந்து டெமோவா வந்து மேடம் ஸ்ரீ கலைவாணி அவங்க என்ன பண்ண போறாங்க, டெமோவா இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத உங்களுக்கு காட்ட போறோம். மேடம் ஓவர் டு யூ. ரெடி சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து சார் வந்து தியரிட்டிக்கலா எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த டிவைஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும், இது வந்து எந்த மூலியமா நமக்கு வந்து எஃபிஷியன்சியா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த டிவைஸ்க்கு முக்கியமானது வந்து 3 ஆப்ஸ் இருக்கு. அந்த இப்போ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? இதுல 3 ஆப்ஸ் வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு பிக்சர்ல காட்டிட்டு இருக்கேன். இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த பிங்க் ஆப் அண்ட் ப்ளூ ஆப்னு சொல்லுவாங்க. ஹீலி 2, ஹீல் அட்வைசர், அனலைஸ் 2ன்னு சொல்லிட்டு. இந்த பிங்க் ஆப் அப்படின்றது எதுக்கு பொட்டன்ஷியலா அது யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி எலக்ட்ரோட்ஸ் போட்டு இது வந்து நம்ம இப்ப சார் சொன்னார்ல இந்த செல்லுலார் லெவல் வந்து சொன்னாங்க இல்லையா? அதாவது மில்லி வோல்ட்ஸ் வந்து கணக்கு சொன்னாங்க. யங் செல்லா இருக்கிறதுக்கு. சோ அது மாதிரிதான் ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்க அந்த குழந்தையுடைய செல்ஸ்ல அந்த மாதிரி யங் செல்லா இருக்கும். ஆனா நம்ம வளர வளர என்ன ஆகும்னா பிளாக்கேஜஸாலயோ நிறைய டாக்ஸின்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆறதாலயும் நம்மளுடைய செல்ஸ் எல்லாமே ஏஜ் செல்ஸா ஆகுது. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நிறைய பிளாக்கேஜஸ் ஆயிடுச்சுன்னா அந்த செல்ஸே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு அது வந்து கேன்சர் செல்லாவோ இல்ல அதீதமான ஒரு டாக்ஸின் இருக்கிற செல்ஸாவோ வந்து மாறிடுது. சோ அந்த செல்ஸ் எல்லாமே நம்ம திரும்பவும் அந்த யங் ஏஜ் இந்த குழந்தை மாதிரி இருக்கிற அந்த செல்ஸ் உடைய மில்லி வோல்ட்ஸ்க்கு நம்ம கொண்டுட்டு வரணும். அது எப்படி கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இந்த பிங்க் ஆப் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த பிங்க் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து டிவைஸ் வந்து நான் கனெக்ட் பண்றேன். டிவைஸ் கனெக்ட் ஆயிடுச்சு. சோ இதுல பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்கிறது வந்து ஹையர் எடிஷன் ப்ரொஃபஷனல். சோ அதுல பாத்தீங்கன்னா 229 ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா கோல் சைக்கிள், லோக்கல் ஸ்டிமுலேஷன், லேர்னிங். இப்ப சார் சொன்னார்ல நம்மளுடைய லைஃப்ல வந்துட்டு எதெல்லாம் வந்து சேலஞ்சஸா நம்ம மீட் அவுட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒண்ணா செக்ரிகேட் பண்ணியே கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து இந்த கோல் சைக்கிள் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா இந்த கோல் சைக்கிள்ல போனீங்கன்னா இப்ப இந்த செல்ஸுக்கு நான் இப்ப சொன்னேன் இல்லையா யங் செல்ஸா மாத்தணும் அப்படின்னு சொன்னா
அந்த செல்ஸோட பொட்டன்ஷியல் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ வந்து என்ன ஆகும், அந்த செல்ஸ் ஏற்கனவே ஏஜ் செல்ஸா இருக்கு. அதாவது அதுல நிறைய பிளாக்கேஜ் இருக்கு, டாக்ஸின்ஸ் இருக்குன்னா, அந்த செல்ஸ் எல்லாம் நம்ம திரும்ப யங் செல்ஸ் கொண்டுட்டு வரணும்னா, அந்த செல்ஸுக்கு இந்த மாதிரி பியூர்ன்ற ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பியூர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூர் ப்ரோக்ராம் வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணும். ஸோ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்துட்டு டிவைஸ் இந்த ப்ரோகிராம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இமேஜ்லயே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரேஸ்லெட்ஸ் போட்டுக்கணும், எலக்ட்ரோட்ஸ் போட்டுக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நானும் வந்து என்னுடைய கையில வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மாரி ஆல்ரெடி வந்து பிரேஸ்லெட்ஸ் வேர் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரோட்ஸ் வேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு ப்ரோகிராம் என்னுடைய இதுல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த டிவைஸ்ல இந்த எலக்ட்ரோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரோகிராம் நம்ம வந்து செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த ப்ரோகிராம் ஸ்டார்ட் குடுத்த உடனே இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த டிவைஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இங்க இதுல வந்து ஆப்ல இருந்து இந்த டிவைஸ்க்கு ப்ரோகிராம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். டிரான்ஸ்மிட் ஆன பிறகு நமக்கே இங்க வந்து ரன் ஆகறதுக்கு ஆரம்பிச்சுரும். அதுவும் வந்து இங்க இதுலயே வந்து காட்டும். ஸோ இது எதுக்கு என்ன பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிவிஜுவலைஸ்ட் மைக்ரோ ஃப்ரீக்வன்சி அந்த கரண்ட் வந்து ஒரு செல்லுலார் லெவல்லயும் அது போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குங்க. இப்ப சார் வந்து ஒரு செல்லுக்கு வந்து பொட்டன்ஷியல் எப்படி அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படுது, அது வந்து புரோட்டீன் எப்படி வந்து சிந்தசைஸ் ஆகுது அதெல்லாம் வந்து சொன்னாங்க இல்லையா? இந்த கரண்ட் என்ன பண்ணும்னா, அதாவது இப்போ ஒரு செல்லு வந்து இன்னொரு செல்லுக்கு வந்து மெமரி வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு தான் அது போகுது. அதாவது நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, 160 மில்லியன் ட்ரில்லியன் செல்ஸ் வந்து இருக்கு. அந்த அந்த ட்ரில்லியன் செல்ஸும் வந்து ஒரு 2 இயர்ஸ் கேப்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே தன்ன தானே வந்து ரெஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஆர்கனுக்கும் இப்ப லிவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் பீரியட் சொல்லுவாங்க. ஹார்ட்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் பீரியட் சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே செல்ஸால தான் மேட் அப் இருக்கு இல்லையா? அப்ப அந்த செல்ஸ் என்ன ஆகும்? அதோடைய பழைய செல்ல விட்டுட்டு புது செல்லுக்கு வந்து மெமரிய டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு போகும். ஸோ அப்ப மெமரிய டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே இருக்கிற அதுல இருக்கிற பிளாக்கேஜஸோ, டாக்ஸின்ஸோ, அதுல என்னெல்லாம் ஸ்டோர்ட் அப் எமோஷன்ஸோ, மென்டல் தாட்ஸ் எல்லாமே வந்து அதுல இருக்கிறது எல்லாமே திரும்ப நியூ செல்லுக்கு அது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு தான் அந்த பழைய செல் இறந்து போகுது. அப்ப அந்த பழைய செல் இறந்தோனே, புது செல் வந்தோனே என்ன ஆகும்? புது செல்லுக்கும் அதே நெனப்பு தான் இருக்கும். அதே மெமரி தான் இருக்கும். அதே மைண்ட் செட் தான் இருக்கும். அப்ப நம்ம வந்து நெனைப்போம், நான் நெறைய வொர்க் அவுட் பண்றேன். இல்ல நெறைய டயட் சேஞ்சஸ் பண்றேன். இருந்தாலும் எனக்கு ஏன் நெறைய மாற்றங்கள் வரவே மாட்டேங்குது? என்னால வந்து பிசிக்கல் ரியாலிட்டில பார்க்க முடியலன்னா, இதுதான் முக்கிய காரணம். ஏன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு செல்லுல இருந்து இன்னொரு அதோடைய புது செல் வரும்போது, இதே பாஸ் ஆன் பண்ணிட்டு போகும்போது, அங்கேயே நம்ம மாற்றத்த உருவாக்காததால, நம்ம என்னதான் எஃபோர்ட் வெளியில பிசிக்கல் லேயர்ல போட்டாலும் அங்க சேஞ்சஸ் வந்து நெறைய கிடைக்கிறது இல்ல. இப்ப இது இங்க என்ன பண்ணுது? இந்த டிவைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிவிஜுவலைஸ்ட் மைக்ரோ ஃப்ரீக்வன்சி கரண்ட் மூலியமா அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுக்குள்ளேயே அந்த சார் காட்டுனாரு இல்லைங்களா? டிஷ்யூஸ்ல இருந்து நம்மளுக்கு 7 லேயர்ஸ் காட்டுனாங்க இல்லையா? லாஸ்ட்ல வந்து எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுலே போய் இது வந்து கரெக்ஷன் பண்ண ஆரம்பிக்குது. என்ன கரெக்ஷன் பண்ணுதுன்னா, என்ன மாரி நம்ம இருக்கணும்? நம்மளுடைய பாசிட்டிவிட்டி வந்து நம்ம வெளியில வெறும் அஃபர்மேஷனா சொல்றது பத்தாததால, இதுவே போய் அந்த அஃபர்மேஷன்லாம் செல்லுலார் லெவல்லயே வந்து அங்க வந்து பதிவுகள் வந்து ஏற்படுத்துது. ஸோ இந்த மாரி பதிவுகள் அங்க ஏற்படுத்த என்ன ஆகும்னா, இந்த செல் நாளைக்கு இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு பழைய லெவல்ல இருக்கிறோம்னா, நமக்கு நெறைய வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கலாம். நெறைய ஜட்ஜ்மெண்டல் இது இருக்கலாம். நெறைய பிளாக்கேஜஸ் நம்ம செல்ல இருக்கலாம். இப்ப புதுசா இத வந்து ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? புதுசு புதுசா இந்த செல்ஸ்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் பதிவாக ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல்ல திரும்ப புதுசா வந்து செல்ஸ் உருவாகும்போது, வெறும் பாசிட்டிவிட்டி மட்டுமே தான் டிரான்ஸ்மிட் ஆகுமே தவிர, அங்க நெகட்டிவிட்டிக்கான இடமே இருக்காது. எப்படி சொல்றோம்னா, இப்ப நீங்க ஒரு பைப்ல வந்து ஒரு அடைப்பு இருக்குன்னா, அதுல வந்து நீங்க ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டே இருப்பீங்க இல்லையா? அதுல இருக்கிற அடைப்பு வெளியில வர வரைக்கும் நம்ம வந்து புது தண்ணியும் வச்சு ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த ஃப்ளஷ் அவுட் ஆகுற வரைக்கும் அது உள்ள இருக்கிற அனுப்புகள் எல்லாம் வெளில வந்துகிட்டே இருக்கும். அது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து எல்லாமே வெளில வந்துட்ட பிறகு, வெறும் நல்ல தண்ணீயே தானே வந்து உள்ள இருந்து வெளில வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் போகும்போது, ஒரு புது செல்ஸ் உற்பத்தி ஆகும்போது, இந்த இன்ஃபர்மேஷனே தான் பாஸ் ஆயிட்டே இருக்கும். அப்ப அந்த பாசிட்டிவிட்டி நம்மளுடைய ஃபுல் 160 ட்ரில்லியன் செல்ஸ்லயும் வந்து மாறதுக்கான நெறைய வந்து வாய்ப்புகள் உருவாகும். சோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த புரோகிராம் வந்து இங்க ஆன்ல இருக்கு. இப்ப இதுல வந்து ஃப்ரீக்வன்சிஸ் இங்க இன்டென்ஷன் வந்து 50 இன்டென்சிட்டி 15% இருக்கு. சோ நம்ம அப்ப இன்கிரீஸ் ஆக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு டைமும் இன்கிரீஸ் ஆகும்போதும் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இப்ப இந்த இதுல வந்து நான் டிவைஸ்ல வந்து கனெக்ட் ஆகாத இருக்கிறதால அது வந்து தெரியல. இப்ப நான் வந்து என்னுடைய ஏற்கனவே ரன் ஆயிட்டு இருந்த புரோகிராம்ல இருந்து இந்த டிவைஸ் நான் இப்ப கனெக்ட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, தனியா இருக்கு டிவைஸ். இதுல நான் வந்து இப்ப எலக்ட்ரோட் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன்.
ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரோட் கலெக்ட் பண்ண ஆனோனே இப்ப பார்த்தீங்களா, ஃப்ரீக்வன்சி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என் கையில பிரேஸ்லெட்ஸ் இருக்கு. இதுல கனெக்டடா இருக்கு டிவைஸ்ல. இப்ப இங்க ஃப்ளோ ஆகுறது நமக்கு தெரியுது. இங்க பார்த்தீங்கன்னா, ஹெர்ட்ஸ் மாறிட்டே இருக்கு. என்னன்னா, அக்கார்டிங் டூ த நெசசிட்டி நமக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாரி அதுவே வந்து ஃப்ரீக்வன்சிய மாத்தி, மாத்தி அதுவே குடுக்கும். ஸோ இப்ப திடீர்னு வந்து மெசேஜ் வருது அப்டின்னா, அப்ப அந்த டைம் பீரியடுக்கு தேவையில்லன்றத அதுவே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகுறதும், அதுவே வந்து ஃப்ளோ ஆகுறதும், அதுக்கப்புறம் அதுவே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறதும் எல்லாமே வந்து ஆட்டோ சென்சார்ல அது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாரி நம்ம பண்ணும்போது, நம்மளுடைய செல் லெவல்லயே வந்து சேஞ்சஸ நம்ம பார்க்க முடியும். இதுலயே அடுத்த ப்ரோகிராம் இப்ப இந்த ப்ரோகிராம நான் குவிட் பண்ணிட்டு, அடுத்த ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா கேர். ஸோ இந்த கேர் ப்ரோகிராம் என்ன பண்ணும்னா, நம்மளுடைய ஒரு செல்ஸுக்கும் வந்து உண்டான முக்கியமான அந்த கேர வந்து அது வந்து அங்க இண்டிவிஜுவலைஸ் ஃப்ரீக்வன்சியா அது வந்து சென்ட் பண்ணுது. ஸோ அதே மாரி எனர்ஜி இருக்கு, பீயிங்னஸ்ல இருக்கு. இப்ப நம்ம பீயிங் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மைண்ட் வந்து ஒரு ஒரு சோல்ஃபுல்லா திங்க் பண்றதுக்கு ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ல நடக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து அந்த சிச்சுவேஷனே தான் திரும்ப திரும்ப ரன் ஆயிட்டே இருக்கும் நம்ம மைண்ட்ல. அப்ப இந்த மாரி இந்த பீயிங் ப்ரோகிராம் போடும்போது, நம்மளுடைய மைண்ட் செட்டே ஆட்டோமேட்டிக்கா வந்து சட்டில் லெவல்ல காம் டவுன் ஆகுறத நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இது எப்படி நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம அகைன் சொன்ன மாரி பிரேஸ்லெட் மூலியமா அந்த எலக்ட்ரோட்ஸ் வழியா செல்லுலார் லெவல்லயே போறதால, நமக்கு இன்ஸ்டன்ட்டா அது வந்து ஃபீல் ஆகும். ஸோ அதே மாரி இப்ப பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஆங்ஸைட்டியா இருக்கிறோம். நம்மளுடைய செல்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையரா சென்சிட்டிவிட்டியோட ஹையர் லெவல்ல இருக்குது அப்படின்னா, அத காம் டவுன் பண்றதுக்கு நம்ம இந்த மாரி ரிலாக்ஸ் ப்ரோகிராம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி ரிலீஸ். ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோகிராம் நேமிங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு லேமேனுக்கு புரியிற மாரியே தான் இருக்குமே தவிர, ஒரு சயின்டிஃபிக்கா வந்து இதுக்காக தனியா படிச்சுக்கணும். இந்த சப்ஜெக்ட் நாலேட்ஜ் தேவை இருக்குமோ அப்படின்றதுக்கான இங்க அவசியமே இல்ல. ஈஸியா எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது லோக்கல் ஸ்டிமுலேஷன்றதுல பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து பெயின் புரோகிராம்ஸ். ஒருத்தவங்களுக்கு ரொம்ப அதீதமா கழுத்து வலிக்குது, இல்ல தலை வலிக்குது, இல்ல வயிறு வலிக்குது அப்டின்னா, இந்த மாரி வந்து இது பெயின்க்கான விஷயம். குரானிக் பெயின் புரோகிராம். இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த டிவைஸ் வந்து நம்ம பிரேஸ்லெட் வழியா போட்டோம். அதே மாதிரி இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து காதுல போட்டுக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இயர் கிளிப்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு இயர் எலக்ட்ரோட்ஸ்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரோட்ஸ் மூலியமா நம்ம இத வந்து இந்த புரோகிராம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நெக் பெயின் ஜாஸ்தியா இருக்கு, இல்ல முதுகு வலியா இருக்குன்னா, அப்ப அதுக்கு பேட்சஸ் குடுத்துருக்காங்க. இந்த பேட்சஸ் நம்ம வந்து எங்க பெயின் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து இத ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இதுல அந்த எலக்ட்ரோட ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இந்த புரோகிராம் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸோட வந்து இங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி பேக் பெயின் அப்படின்னு சொன்னா, இதுக்கு பேக் போனுக்கான சயாட்டிக் நர்வ்க்கான பெயின் புரோகிராம்னு இதுல ரன் பண்ணிக்கலாம். இது வந்து கீழ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆங்ஸைட்டி ரொம்ப படபடப்பா இருக்கு. எனக்கு இந்த நிமிஷமே அது செட்டில் டவுன் ஆகணும்னா, நம்ம என்னதான் ரிலாக்ஸ்ன்னு சொன்னாலும் அது வந்து நடைமுறைக்கு வராது. ஏன்னா, உடம்புல இருக்க 160 ட்ரில்லியன் செல்ஸும் ரிலாக்ஸ் ஆனா தான் உள்ள வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா, இந்த மாரியான இந்த புரோகிராம் வந்து ரன் பண்ணும்போது, இன்ஸ்டன்ட்டா நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். அதே தூக்கம் வரல, இன்சோம்னியா ப்ராப்ளம் இருக்குன்னு சார் சொன்னாங்க இல்லையா? இன்சோம்னியா ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இந்த புரோகிராம் வந்து இன்சோம்னியா ப்ராப்ளத்த சால்வ் பண்ணும். இது போட்டு ரன் ரன் பண்ணும்போது, அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்து டீப் ஸ்லீப்குள்ள போறத அவங்க ஃபீல் பண்ண முடியும். இதிலயே பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க படிக்கிறதுக்கு இப்ப 12த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இருக்கு. அவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கிறாங்க. அவங்களால வந்து படிச்சது எதுவுமே மெமரியில ஸ்டோர் ஆன மாரியே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல இருக்கிறாங்கன்னா, அதுலருந்து நம்மளுக்கு விடுபடுறதுக்கும், அந்த பயம் போறதுக்கும் இங்க எக்ஸாம்க்கான புரோகிராம்ஸ் வந்து தனியாவே குடுத்துருக்காங்க. மெமரிக்கான புரோகிராம்ஸ் இருக்கு. லேர்னிங் சிஸ்டம்னு இருக்கு. அதே மாரி இப்ப யாருக்காவது அடிக்ஷன் இருக்கு. ரொம்ப வந்து ஆல்கஹால் இன்டேக்கா இருக்கு. இல்லன்னா வந்துட்டு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கு. அப்படின்றப்ப அத சரி பண்றதுக்கும் வந்து இங்க இந்த மென்டல் பேலன்ஸ்ல கன்டென்ட்மென்ட் புரோகிராம்ஸ்ன்னு இருக்கு. இது யூஸ் பண்றது மூலியமா அது வந்து ரெட்யூஸ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபிட்னஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபிட்னஸ்க்காகவும் தனியா வந்து புரோகிராம்ஸ் இருக்கு. ஸ்டாமினாவா இருக்கிறதுக்கு, ஸ்ட்ரென்த்தனா இருக்கிறதுக்கு, செல்ஸ ரீஜெனரேஷன் பண்றதுக்கு தனித்தனியா புரோகிராம்ஸ் இருக்கு. இப்ப மைண்ட் ரிலேட்டடான புரோகிராம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து எமோஷனலா வந்து அவங்களால எதுவுமே ரிசால்வ் பண்ணவே முடியல. எது சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பாதிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த எமோஷனல் வெல்பீயிங் ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி ஃபீல் குட் சிஸ்டம் அப்படின்ற புரோகிராமையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளா பிக்சர் வைஸும் வந்து குடுத்துருக்காங்க. எதுக்கு எதுக்கு பிரேஸ்லெட் யூஸ் பண்ணணும், எதுக்கு வந்து பேட்சஸ் யூஸ் பண்ணணும், எதுக்கு இயர் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தனித்தனியாவே குடுத்துருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் நெறையா இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஹேர் ப்ரோகிராம் யூஸ் பண்ணலாம். இல்ல ஸ்கின்ல வந்து ஸ்கார் இருக்கு. அதுல அந்த ஸ்கார் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா,
ஸ்கார் ஹார்மோனின்ற தனியா ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஏஜிங் வந்து யூஸ் பண்ணும்போது ஆன்டி ஏஜிங் வந்து அவங்களுக்கே வந்து நிறைய பேர் இதுக்கு ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க. வித்தின் 1 வீக்லயே வந்து அவங்க ஸ்கின் க்ளோ ஆகுறதெல்லாம் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அத ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாரி இப்ப பயோ எனர்ஜெட்டிக் ஹார்மோனி பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய இடத்துல இப்ப இந்த கோவிட் இதுலயே சொல்லியிருப்பாங்க இல்லையா? வெளியில போகும்போது ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். இல்லன்னா வந்துட்டு வைரல் இன்ஃபெக்ஷன் ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி நம்ம கும்பலா இருக்கிற இடத்துலலாம் நம்ம போகுறோம்னா, நம்ம பயப்படவே வேணாம். இந்த டிஃபென்ஸ் ப்ரோகிராம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபென்ஸ் ப்ரோகிராம் யூஸ் பண்றது மூலியமா நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட் வந்து முதல்ல புரொடெக்ட் ஆகும். எதுக்காக நம்ம அந்த புரொடெக்ஷன் குடுக்குறோம்? இதுல வந்து செல்லுலார் லெவல்லயும் நமக்கு வந்து புரொடெக்ஷன் குடுக்குறோம். அடுத்த இது வந்து பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல எப்படி புரொடெக்ஷன் கிடைக்கும்ன்றத நான் சொல்லுறேன். ஸோ அது மாரி இதுக்கு தனியா இந்த டிஃபென்ஸ் ப்ரோகிராம் யூஸ் பண்ணிக்கலாம். ஷிவர்ன்றது வந்துட்டு நம்ம கோல்டா இருக்கு, காஃபா இருக்கு அந்த மாரி டைம்ல நம்ம இந்த ஷிவர் ப்ரோகிராம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்சிட்டிவிட்டின்றது தனியா இருக்கு. அதுக்கப்புறம் விமனுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களோட ஓவரீஸ், அவங்களோட ரீப்ரொடக்ஷன் ஆர்கன்ஸ வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு ப்ரோகிராம் இருக்கு. ஈவன் வந்து இப்ப மேல் இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இல்லன்னா 2 பேருக்குமே வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும், இப்ப வந்து பொட்டன்சின்ற ப்ரோகிராம் வந்து யூஸ் பண்றது மூலியமா அவங்களுடைய செல்ஸ வந்து ரீவைட்டலைஸ் பண்ண முடியும். ஸோ செல்லுலார் லெவல்லயே நம்ம சேஞ்சஸ் வந்து உருவாக்குறதால, அவங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ரிசல்ட்ஸும் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அ ஆர்கன் லெவல்லயே அதாவது லிவருக்கு, ஹெட் ஹார்மோனி, லங் ஹார்மோனி, தைராய்டு ப்ராப்ளம்க்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா ப்ரோகிராம்ஸ் இருக்கு. சார் முன்ன சொன்ன மாரி மெரிடியன்ஸ் பார்க்கலாம். மெரிடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, கனெக்டிவ் டிஷ்யூ, அலர்ஜி மெரிடியன், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஃபேட்டி டீஜெனரேஷன் இந்த மாரி செப்பரேட்டாவே வந்து குடுத்துருக்காங்க. எது எதுக்கு எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்ளோ புரோகிராம்ஸ் இருக்கு. இவ்வளோத்தையும் நம்ம ரன் பண்ணணுமான்றது நமக்கு ஒரு டவுட் இருக்கலாம். எல்லாத்தையும் அட் அ டைம்லாம் ரன் பண்ணக்கூடாது. இதுலயே வந்து இது இது ஆட்டோமேட்டிக்கா சென்சார் பண்றது. அதனால உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட வச்சு அதுவே ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல எந்த புரோகிராம்ஸ் ரன் பண்ணணும்னு அதுவே செலக்ட் பண்ணி குடுக்கும். இது தவிர்த்து நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இருக்குனாலும், இன்னொரு ஹீல் அட்வைஸ்ன்ற ஆப் இருக்கு. அது மூலியமாவும் நம்ம வந்து எந்த புரோகிராம்ஸ் நமக்கு ரன் பண்ணா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதும் பார்த்துக்கலாம். இப்ப இத வந்து முக்கியமா வந்து வெல்த்க்கு சார் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப சக்ராஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி சக்ராஸ் வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். சக்ராஸ் எவ்வளவுக்கு எவ்வளோ பேலன்ஸ்டா இருக்கோ, அதெல்லாம் வந்து ஈஸியா நமக்கு பிசிக்கல் வேர்ல்டுல, மெட்டீரியல் வேர்ல்ட்ல வந்து மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு வெல்த் நல்லா ஜெனரேட் ஆயிட்டே இருக்கணும்னா, ஆப்வியஸ்லி அவங்களுடைய ரூட் சக்ரா நல்லா இருக்கணும். அது வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்தன்டா இருக்கோ, அப்ப அவங்களுடைய மெட்டீரியல் வேர்ல்ட்ல அவங்களுக்கு வந்து அது அபண்டன்ஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ண முடியும். அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, தனியா ரூட் சக்ராக்குன்றது ப்ரோகிராம் இருக்கு. ஸோ இது ரன் பண்றது மூலியமா நம்மளுடைய ரூட் சக்ராவ நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்க முடியும். இது மாரி ஒரு ஒரு சக்ராஸும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுலயே பயோ எனர்ஜெட்டிக் டிஃபென்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்மளுடைய இத நம்ம எவ்வளோ தூரம் நம்ம சக்ராஸு, செல்ஸ் இதெல்லாமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற இதுவும் நமக்கு மேட்ச் ஆகணும். அதான் இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ன்னா நம்ம இருக்கிற இடம் வந்து சரியான ஒரு சூழல், அந்த வாஸ்துன்னு கூட சொல்லுவாங்க. அது கரெக்ட்டான இதுல வந்து அமையல அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய மெரிடியன்ஸும் அஃபெக்ட் ஆகும். சக்ராஸும் அஃபெக்ட் ஆகும். அப்ப அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இந்த வாஸ்து இதெல்லாம் நமக்கு வந்து பிளானிங்ல சொல்லுவாங்க. அப்ப இதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோபதிக் ப்ரோகிராம்ன்றத நம்ம ரன் பண்ணிக்கிறது மூலியமா, நம்ம அதுலருந்து நம்மளுடைய எனர்ஜிஸ வந்து புரொடெக்ட் பண்ணிக்கிறதும், நம்ம அதுலருந்து பாதுகாப்பா இது பண்றதுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிளானட்ஸ் அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, பிளானட்ஸ்ன்றது சொல்லுவாங்க இல்லையா? இப்ப வந்து அஸ்ட்ரோ சயன்ஸ்ல சொல்லுவாங்க. இந்த பிளானட்ஸ் நல்லா இருக்குதுன்னா, உங்களுக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாரி இந்த பிளானட்ஸ்க்கான ப்ரோகிராமும் நமக்கு வந்து ரன் பண்ணிக்கிறது மூலமா இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் ப்ரோகிராம் ஒருத்தவங்களுக்கு தூக்கம் வரவே இல்ல. ரொம்ப தூக்கத்துக்கு வந்து ஸ்ட்ரகிலிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்லீப் ப்ரோகிராம் 77 மினிட்ஸ். இது நீங்க ஒண்ணுமே இல்ல ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ரன் ஆயிட்டு, அந்த ப்ரோகிராம் முடிஞ்சோனே அதுவே வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ அது மாரி இதுவே அது எல்லாமே வந்து இன்பில்ட்டா குடுத்துருக்காங்க. நம்ம வேண்டியத நம்ம ப்ரோகிராம் செலக்ட் பண்ணி அத வந்து ஆன் பண்ண வேண்டியது தான். இது நம்மளுடைய வொர்க்கோடயோ, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லயோ டிஸ்டர்ப் பண்ணோம்னா ஒண்ணுமே டிஸ்டர்பே பண்ணாது. நம்ம இத வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. இந்த ப்ரோகிராம்ஸ் உடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஈஸியா நமக்கு வந்து கிடைச்சிரும்.
இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த டீப் சைக்கிள் ஹெச்ன்றது. இதுல இந்த மாரி ஒண்ணு ப்ரோகிராம்ஸ் இருக்கு. இந்த கோ டூ த ரூட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இது என்ன பண்ணும்னா, இப்ப நம்ம சொன்ன மாரி இந்த செல்லுலார் லெவலோட டீப் டூ த ரூட் ஆஃப் த ப்ராப்ளத்துக்கே போகும். இப்ப நமக்கான விஷயம் வந்து சரியா நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வெறும் பிசிக்கல் பாடிய மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிசிக்கல் பாடியில இருக்கிறதே சரி பண்ணா சரியாயிடும்னு நெனைக்கிறேன். அங்க தான் வந்து எல்லாருக்குமே சேலஞ்சே இருக்கு. நம்ம ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளத்துக்கு போகணும். ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் எங்க இருக்கு? டீப்பர் லெவல்ல இருக்கு. அந்த டீப்பர் லெவல்ல போய் ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ் அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி லெவல்லயே நம்ம போய் சேஞ்சஸ் உருவாக்குனா தான், நமக்கு இந்த பிசிக்கல் லெவல்ல இருக்க சேலஞ்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து வாஷ் அவுட் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த மாரி கோ டூ த ரூட்ஸ்ன்ற ப்ரோகிராம்ஸ நம்ம ரன் பண்ணிக்கலாம். அதே மாரி ஃப்ரீ ஃப்ளோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பியூர் எனர்ஜி இருக்கு. நம்மளோட எனர்ஜி வந்து பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கும் நம்ம இந்த ப்ரோகிராம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாம் நெறைய எல்லாமே வந்து அவ்ளோ வந்து பெனிஃபிஷியலான ப்ரோகிராம்ஸ் தான். முக்கியமா ஆயுர்வேதான்றத நம்ம பார்ப்போம். ஆயுர்வேதால வந்து பார்த்தீங்கன்னா, அது பேஸே வந்து வாதா, பித்தா, கப்பாவுடைய இதுல தான் அந்த ஆயுர்வேதாவே ஒர்க் ஆகுது இல்லையா? ஸோ அந்த அந்த வாதா, பித்தா, கப்பா கூட இப்ப வந்து ஃப்ரீக்வன்சியா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஆஃப் 3ன்ற ப்ரோகிராம்ல இங்க பாருங்க கப்பா, பித்தா, வாதான்னு இருக்கு. ஸோ நமக்கே தெரியும் இல்லையா? நமக்கு இப்ப வந்து பித்தம் ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் எனக்கு தலைவலியா இருக்கு. இல்ல வாதம் ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் எனக்கு இங்க வந்து கால் புடிச்சுக்கிட்டு, கையில வந்து கால்ல நரம்பு இழுத்துருச்சு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த கஃபம் சரியில்ல அப்படின்னா, நம்மளுடைய இது வந்து டைஜஷன் அந்த இதெல்லாம் சரியா இல்ல அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்றது? இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் இந்த புரோகிராம நம்ம செலக்ட் பண்ணி ரன் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுடைய செல்லுலார் லெவல்லயே போய் கிடைக்கும்போது, ரிசல்ட்ஸும் வந்து நம்ம வந்து இமிடியேட்டா வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த மாரி ஆயுர்வேதா ரிலேட்டடான விஷயங்களும் இங்க கிளாசிக்கல் பிசிக்கல், கிளாசிக்கல் எனர்ஜெட்டிக்ன்னு சொல்லி செப்பரேட்டாவே தனித்தனியா புரோகிராம் குடுத்துருக்காங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் சப்போர்ட்ன்றது இருக்கு. ரீபேலன்ஸ்ன்றதும் இருக்கு. ஸோ இதுல முக்கியமானது இன்னொன்னு சொல்லணும்னா, இந்த டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ஸ்ன்னு நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இதுல வந்து 72 புரோகிராம்ஸ் இருக்கு. இந்த 72 புரோகிராம்ஸ் வந்து இந்த ப்ரொஃபஷனல்ல மட்டும் தான் இது இருக்கு. இது வழியா என்ன நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கன் பிரெயினுக்கு, ஸ்கின்னுக்கு, ஹார்ட்டுக்கு எல்லாமே தனித்தனியா வந்து நம்ம ஹார்மனி வந்து பண்றதுக்காக தனியா குடுத்துருக்காங்க. இதுல வந்து இப்ப பாருங்க, நம்ம வந்து ஆல்கலைன் தான் அதிகமா இருக்கணும்னு சொல்லுவாங்க உடம்புல. எங்க போய் பார்த்தாலுமே நேச்சுரோபதிலாம் பார்த்தீங்கன்னா, ஆல்கலைன் தான் ஜாஸ்தியா இருக்கணும். அசிடிட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நமக்கு வந்து இருக்கிறது ரிவர்ஸா இருக்கு. அசிடிட்டி தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆல்கலைனேஷன் பண்ணவே முடியல. என்னதான் பழங்கள் சாப்பிட்டாலும், என்னதான் டயட்ட வந்து ஃபாலோ பண்ணாலும், ஆல்கலைன் லெவல்ல வந்து கம்மியா இருக்கு. ஸோ அப்ப வந்து இந்த மாரியான ஆல்கலைன் பவுடர், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இதுல இருக்கிற புரோகிராம்ஸ்லாம் நம்மளுடைய பாடி இத வந்துட்டு ஹார்மனைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இப்ப டிஜிட்டல் 3 மிக்சர்ஸ் அதுல பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இப்ப வந்து இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு. ஆ அவங்களுடைய 2 பேருடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் சரியா ஃபங்ஷன் ஆகல. இல்ல வந்து அதுக்கான தேவையான ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகல அப்படின்னு சொன்னா, இதுல பர்த்துக்குன்னே தனியாவே புரோகிராம் இருக்கு. பர்த்ன்ற புரோகிராம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது மூலியமா அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஹார்மோனல் சிஸ்டம் இருக்கு. லிபிடோன்ற புரோகிராம் இருக்கு. இதெல்லாமே வந்து அவங்களுடைய ஃபெர்டிலிட்டி சேலஞ்சஸ வந்து ஈஸியா அதுலருந்து அவங்க வெளில வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபார் விமன் அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க ஆல்கஹால் இன்டேக்ன்னு இருக்கு. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த ஹேபிட்ல இருந்து வெளில வரணும். ஆனா அவங்களால வர முடியல அப்படின்னு சொன்னா, இது முக்கியமா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய செல்லுலார் லெவல்ல நான் முன்ன சொன்ன மாரி அந்த மெமரி பாஸ் ஆன் பண்ணிட்டு போறதால தான், அவங்களால வரணும்னு நெனச்சாலும் வர முடியாத இருக்குது. அப்ப அந்த மெமரியே போய் நம்ம மாத்துனா தான், அவங்க மாத்திக்கணும்னு நெனைக்கிறது நெக்ஸ்ட் பண்ணும்போது அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அப்ப அந்த செல்லுலார் லெவல்ல மாத்தணும்னா, அப்ப இந்த ஆல்கஹால் இன்டேக்ன்ற புரோகிராம் ரன் பண்ணும்போது, அவங்களுடைய மெமரி அந்த செல்லுல இருக்க அந்த மெமரியே வந்து அதுல வாஷ் அவுட் பண்ண ஆரம்பிக்கும். அங்க வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க மனசுல வந்து அவங்க அந்த ஹேபிட்ட விடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த அடிக்ஷன் ஆன ஹேபிட்டும் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் ஆகுறத மெட்டீரியல் வேர்ல்ட்ல, பிசிக்கல் ரியாலிட்டில அவங்க பார்க்க முடியும். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா, சோல் சைக்கிள். சோல் சைக்கிள்லயும் வந்து நம்ம சொல்லுவோம். தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் ஃபாஸ்ட் மூவிங் லைஃப் ஸ்டைல்ல ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாலும் ஃபுல்லா தாட்ஸ் தான் வருது. ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தாலும் எனக்கு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும்? நான் அடுத்தது ஆஃபீஸ்ல போய் என்ன பண்ணணும்? இல்ல பிசினஸ்ல என்ன பண்ணணும்? இதே தாட்ஸ் தான் எனக்கு ஓவர் திங்கிங்கா ஓடிட்டே இருக்குன்றது நெறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க சோல் சைக்கிள்ன்ற இதுலயே வந்து நம்ம இந்த மாரி இதுல இருக்கிற புரோகிராம்ஸ் இன்னர் பேலன்ஸ் ரன் பண்றது மூலியமா, இல்லன்னா ஆரா பியூர் ரன் பண்றது மூலியமா, இந்த எமோஷன்ஸ் ரன் பண்றது
பண்றது மூலியமா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு மெடிடேஷன் வந்து உட்கார்ந்து ஒரு 1/2 அன் ஹவர் பண்ணா என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ, இந்த ப்ரோகிராம்ஸ்லாம் நமக்கே வந்து மெடிடேஷன் பண்ணாமலே இந்த இந்த செல்லுலார் லெவல்லயே அது போய் இந்த இண்டிவிஜுவலைஸ் மைக்ரோ கரண்ட் ஃப்ரீக்வன்சி கிடைக்கிறது மூலியமா அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுடைய வேலையும் டிஸ்டர்ப் பண்ணாத, முக்கியமா அதுதான். நம்மளுடைய வொர்க் டிஸ்டர்ப் பண்ணாத நமக்கு வந்து அந்த இது பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் ஆப்ல நம்ம இத பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து செல்லுலார் லெவல்ல ஒர்க் அவுட் ஆகுதுன்றத நம்ம பார்த்துட்டோம். இப்ப சட்டில் எனர்ஜில எப்படி ஒர்க் ஆகும்? இப்ப சட்டில் எனர்ஜில ஒர்க் ஆகுறது வந்து இந்த ப்ளூ ஆப்ல ஒர்க் ஆகுறது பார்க்கலாம். இப்ப இந்த ப்ளூ ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்மளுடைய ஆராவ ரெக்கார்ட் பண்ணிட்டு, நம்ம ஆரா எப்படி இருக்கு? நம்மளுடைய சக்ராஸ் எப்படி இருக்கு? எந்த மாரி இதுல வந்து ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்குன்றது இதுல கிளியரா வந்து சொல்லும். அதே கூடவே நம்மளுடைய சக்சஸ் இப்ப நம்ம ஒரு கோல் செட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த கோல் வந்து ஈஸியா மேனிஃபெஸ்ட் ஆகணும். அப்பதான் வந்து அது நமக்கான அ என்ன சொல்றது? மைண்ட்லயும் சரி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அப்போ ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். இல்ல ஒரு கோல செட் பண்ணிட்டு அதுல நெறைய சேலஞ்சஸ் பார்த்துட்டே இருக்கிறோம்னா, அப்ப நெறைய பிளாக்கேஜஸ் நமக்குள்ள இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ, இப்ப இதுல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இப்ப இதுல வந்து காட்டுறேன் பாருங்க. இப்ப இவங்களுடைய இது இன்புட் வந்து ஆல்ரெடி இருக்கு நம்மகிட்ட. சோ, இவங்களுடைய ஆரா வந்து எப்படி ரெக்கார்ட் பண்றோம்னா, இங்க வந்து ரெக்கார்ட் வைப்ரேஷன் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து அவங்களுடைய ஆரா. ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறதால, இவங்களுடைய ஆரா நம்ம இங்க ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, அனாலிசிஸ்ல போயிட்டு இவங்களுடைய ஆரா செக் பண்றோம்னு இப்ப பாருங்க எப்படின்றது காட்டுறேன். இப்ப இத வந்து நம்ம இவங்களுடைய ஆரா அனாலிசிஸ் நம்ம பண்றோம். 2 மினிட்ஸ்லயே 2 செகண்ட்ஸ்லயே அது நடந்துரும். பாருங்க இதுதான் அவங்களுடைய ஆரா. சோ இவங்களுடைய சக்ராஸ் வந்து எந்தெந்த சக்ராஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றத அதுவே வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிடும். எது இம்பேலன்ஸ்டா இருக்குன்றத இங்கேயே வந்து காட்டிடும். இதுக்கப்புறம் நம்ம டீப் அனாலிசிஸ் போறோம். இப்ப எந்த சக்ராஸ் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல வந்து காட்டுச்சு இல்லையா? அந்த ஸ்பெசிபிக் சக்ராஸ் எவ்வளவு தூரம் இன்னும் வந்து அது தேவைப்படும். அதுல என்னெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது. ரொம்ப டீப்பா உள்ள வரைக்கும் போயிட்டு அது வந்து ஈஸியா நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கிற மாரி கொண்டு வந்து இந்த மாரி ஃபார்மேட்ல குடுத்துருது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஹார்ட் சக்ரா, அதுக்கப்புறம் வந்து ரூட் சக்ரா, அதுக்கப்புறம் சேக்ரல் சக்ரா, ஆ என்னென்னலாம் இம்பேலன்ஸ் இருக்குன்றது இங்க ஸ்டடி பண்றதுக்கு நம்ம குடுத்துருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு இதுலயும் வந்து இப்ப 98% வந்து ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா, 98% வந்து காட்டுது. ஸோ இந்த 98%ன்றது வந்து இவங்களுக்கு ரிலவென்ட்டா இருக்கு. இந்த அளவுக்கு வந்து இவங்க இங்க பிரையாரிட்டி குடுக்கணும். இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து இவங்க இத வந்து முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்றத இது வந்து இன்ஃபார்ம் பண்ணுது. அதே 3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய சப்கான்ஷியஸ் லெவல்ல இருக்கே தவிர, இன்னும் கான்ஷியஸ் லெவலுக்கு அதுக்கு வரவே இல்ல. ரொம்ப டீப்பர் லெவல்ல இருக்கு. இப்போ அபோவ் 5 ஆர் 6 இருந்ததுன்னா, அவங்களுடைய கான்ஷியஸ் லெவல்ல இருக்கு. ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம கான்ஷியஸ் லெவல்ல இருந்தா தான் நம்ம மாத்திக்கவே முடியும். சப்கான்ஷியஸ்ல லெவல்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த விஷயம் பத்தியே தெரியவே தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? ஆக்ஷன் வந்து சரியாவே இருக்காது. ராங் ஆக்ஷன்லயே நம்ம போயிட்டே இருப்போம். அதே கான்ஷியஸ் லெவல்ல இருக்குன்னா, இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்ல நமக்கே ஒரு இன்ட்யூஷன் வந்து தோணும். அப்ப வந்து நம்ம சரி பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த பெர்சன் இஸ் ஏபிள் டூ அக்செப்ட் இன்டிமசி வித் அதர் பீப்பிள். ஸோ இந்த மாரியான விஷயம் வந்துட்டு அவங்களுக்கே தெரியாம சப்கான்ஷியஸ் லெவல்ல அது வந்து அந்த பேட்டர்ன் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இதுக்கு இவங்க வொர்க் அவுட் பண்ணணும். அதே மாரி தான் அடுத்த ஹார்ட் சக்ரா ஆகட்டும், ரூட் சக்ரா ஆகட்டும். இப்ப பாருங்க இதுல ரூட் சக்ரால கண்ட்ரோல் இஸ் லிவ்ட் அவுட் ஆஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி பிரஷர் டூ பெர்ஃபார்ம் அட் வொர்க். சோ இதுல பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த D1E24 இருக்கு. சோ D1E24 அப்படின்னு சொன்னோம்னா, எங்கிருந்து வருதுன்னா, இது வந்து அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. இந்த மாரியான தாட் பேட்டர்ன் வந்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு இன்ஹெரிட் ஆயிருக்கு. இது 6ல இருக்கு. சோ 6ல இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கான்ஷியஸ்ல இருக்கு. சோ இதுக்கு அவங்க வொர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த எனர்ஜி பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். அப்ப இதுக்கான விஷயம் எங்க பிளாக் இருக்கோ, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ரூட் சக்ரால இருக்கிற பிளாக் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப ரூட் சக்ரால இருந்து பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா, அதுக்கான மேனிஃபெஸ்டேஷனோ, அதுக்கான என்ன அவங்களுக்கு தேவையோ, அது வந்து மெட்டீரியல் வேர்ல்ட்ல அவங்க பார்க்க முடியும். இப்ப இவ்ளோ இது இருக்கு. இந்த ப்ராப்ளத்த நம்ம வந்து சொல்யூஷன் வேணும். இது வெறும் ப்ராப்ளமா நம்ம சொல்லிட்டா, அவங்க வந்து சேலஞ்சஸ வந்து சரி பண்ண முடியாதுல்ல. இப்ப எப்படி சொல்யூஷன் குடுக்கலாம்னா, இந்த வைப்ரேட். சோ இந்த இதுல வந்து வைப்ரேட் பண்ணிட்டு, இதுலயே வந்து டைம் பீரியட்ஸ்லாம் இருக்கு. சோ அந்த டைம் பீரியட்ஸ் இப்ப நான் 17 செகண்ட்ஸ் டெமோக்காக காட்டுறேன்.
இதுல வந்து செலக்ட் பண்ணி குடுத்த உடனே என்ன பண்ணணும், அது பாருங்க ஃப்ரீக்வன்சி. இப்ப இந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அவங்க வந்து இங்க இடத்துல இல்ல. ஆனா அவங்களுடைய ஆரா என்கிட்ட ரெக்கார்டடா இருக்கு. அவங்க இங்க இந்த உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலுமே, இந்த ஆராக்கு தானா இந்த ஃப்ரீக்வன்சி வந்து என்னென்ன அஃபர்மேஷன் அவங்களுக்கு தேவையோ, அந்த டிசைட் ஸ்டேட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்க அஃபர்மேஷன்லாம் அவங்க ஆரிக் ஃபீல்ட்ல போய் ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த மாரி நான் முன்ன சொன்னேன் இல்லையா, செல்லுலார் லெவல்ல ஒரு டாக்ஸின்ஸ் இருந்ததுன்னா, அது தண்ணீய வச்சு ஃப்ளஷ் அவுட் பண்ண ஓவர் த பீரியட்ல வந்து நல்ல தண்ணீயா வெளில வர ஆரம்பிச்சுரும். அதே மாரி தான் சட்டில் எனர்ஜிலயும் நம்ம இத வந்து பம்பார்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். தினமும் இதுக்கான இத வந்து வைப்ரேட் பண்ணிட்டே இருக்கிறோம்னா, நம்மளுடைய சட்டில் எனர்ஜி நம்மளுடைய ஆரால இருக்கிற அந்த பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற டாக்ஸின்ஸோ, நெகட்டிவ் எனர்ஜிஸோ, இல்ல மென்டல் டிஸ்டர்பன்ஸோ எல்லா சேலஞ்சஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அந்த எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆக நம்ம மெட்டீரியல் வேர்ல்ட்லயும் அதுக்கான விஷயத்த நம்ம பார்க்க முடியும். சோ இப்ப இது வந்து ஆரா. அடுத்தது வந்து உங்களுக்கு சிம்பிளா கோச் அனாலிசிஸ் சொல்லிர்றேன். இப்ப இவங்களுக்கே வந்து கோச் அனாலிசிஸ்ல நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுலயே வந்து இவங்களுக்கு வந்து அ ஒரு விஷயம் வேணும். இப்போ ஒரு அபண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனி ஃப்ளோ வந்து நல்லா கன்டினியூவா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இதுலயே வந்து டெம்ப்ளேட்டா குடுத்துருக்காங்க. இல்லனாலும் நமக்கு எது வேணுமோ அந்த இத வந்து நம்ம ஃபோக்கஸ்ல நம்ம எழுதிக்கலாம். இப்ப இதுல இவங்க வந்து சொல்றாங்க. I am open and receptive. I am open to the infinite abundance that surrounds me. இப்ப இதுக்கான விஷயம் இவங்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த இன்டென்ஷன் இவங்களுடைய ஆரிக் ஃபீல்ட்ல எவ்வளவு தூரம் ஸ்ட்ரென்தன்டா இருக்குன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இது வந்து அனலைஸ் பண்ணுது. இவங்களுடைய இத வந்து அனலைஸ் பண்ணும்போது கையில நம்ம வச்சுக்கிறோம். இப்ப பாருங்க அனலைஸ் பண்ணோனே என்ன சொல்லுது? இதுல வந்து முக்கியமா ஆ செல்ஃப் வொர்த் நல்லா இருக்கு. எமோஷனல் பேலன்ஸ் நல்லா இருக்கு. ஆனா இவங்க வொர்க் அவுட் பண்ண வேண்டியது அதுவே ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுது. பினான்சஸ வொர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன குடுத்திருக்கோம் இன்டென்ஷன் அபண்டன்ஸ் ஓப்பன் டூ த இன்ஃபைனைட் அபண்டன்ஸ் குடுத்திருக்கோம். அப்ப அதுவே என்ன சொல்லிடுச்சு ஐடென்டிஃபை பண்ணி பினான்ஸ்க்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சோ இப்ப இவங்க பினான்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்னா எங்க போய் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணணும்னா அதுவே செலக்ட் பண்ணியிருக்கிறத நம்ம கன்டின்யூ குடுக்குறோம். இன்னும் டீப்பர் அனாலிசிஸ்க்குள்ள போகும். என்ன பண்ணணும்னா இப்ப பினான்சஸ்க்கு எதுலாம் இவங்களுக்கு தேவை? நல்ல ஃப்ளோ மனி ஃப்ளோ இருக்கணும்னா, ப்ரொஃபஷன் தேவ. ஐடென்டிஃபை ஃபோக்கஸ் தேவ. பெர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவ. இந்த 3 இதுக்கும் வந்து அஃபர்மேஷன்ஸ நம்ம சொல்றோம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நம்பர் 2 இருக்கு இல்லையா? இதுல வந்து இந்த என்ட்ரி இதுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 94 என்ட்ரீஸ் ஆஃப் அஃபர்மேஷன் இதுல குடுத்திருக்காங்க. ஒரே ஒரு என்டிட்டிக்கே. இந்த ஒரு ப்ரொஃபஷன்ற என்டிட்டிக்கு 94 என்ட்ரீஸ் இருக்கு. அந்த என்ட்ரீஸ்ல இவங்களுக்கு எது தேவை? இவங்களுடைய இன்டென்ஷனோ, இவங்களுடைய ஆரிக் ஃபீல்டுக்கு எது தேவைன்றது ஆட்டோமேட்டிக்கா இதுவே வந்து செலக்ட் பண்ணிக்கும். சோ அதே மாரி தான் ஐடென்டிஃபை ஃபோக்கஸ்க்கும், பெர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும். இப்ப நான் வந்து டீப்பர் அனாலிசிஸ் பண்றேன் உங்களுக்கு. இப்ப ஸ்டார்ட் அனாலிசிஸ் குடுத்தோனே டீப்பரா அது வந்து சர்ச் பண்ணுது. எந்த அஃபர்மேஷன் தேவைப்படும் உங்களுக்குன்னு. பாருங்க. அதுவே வந்து கொண்டு வந்து குடுத்துருச்சு. ஐடென்டிஃபை ஃபோக்கஸ்க்கும், ப்ரொஃபஷனுக்கும் என்ன சொல்லுது? ப்ரொஃபஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி டூ அன் அப்ரோப்ரியேட் எக்ஸ்டெண்ட். சோ இந்த மாரி இந்த அஃபர்மேஷன்லாம் அவங்க சொல்ல அவங்களுடைய ஆரிக் ஃபீல்ட்ல சேஞ்சஸ் உருவாக ஆரம்பிக்கும். ஆனா இது உட்கார்ந்து இன்னைக்கு இருக்கிற இதுல 1 நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம். இத்தன அஃபர்மேஷனும் நம்ம வந்து வெறும் ஒரு ஃபைனான்ஸ்ன்ற ஒரு திமேட்டிக் ஃபீல்டுக்கு இத்தன அஃபர்மேஷன் குடுத்துருக்கு. அப்ப அவங்கள சுத்தி அந்த இதுல முன்னாடி இருக்க ஸ்டெப்ல பார்த்திருந்தோம் இல்லையா? 10 திமேட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அத்தனைக்கும் நம்ம அஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா வைப்ரேட். இப்ப வைப்ரேட் பண்ணி அதே மாரி இப்ப டெமோக்காக 17 செகண்ட்ஸ் குடுக்குறேன். இப்ப இது குடுக்கும்போது, இங்க இந்த டிசைட் இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா? இந்த அஃபர்மேஷன் இத்தன அஃபர்மேஷனும் அவங்களுடைய ஆரிக் ஃபீல்டுக்கு சென்ட் ஆயிட்டு இருக்கு. சோ இது நடக்கிறதால என்ன ஆகும் அப்படின்றது நீங்க கேட்கலாம். இது நடக்கிறதால என்ன ஆகும்னா, தினமும் இது செய்ய மைண்டோட இன்டர்வென்ஷனே இல்லாம அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுலயே இது போய் உட்கார ஆரம்பிக்கும். சோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல நீங்களே பாருங்களேன், நம்ம சொல்லுவோம்ல, ஒரு வொர்க்க வந்து கன்சிஸ்டன்ட்டா செஞ்சுட்டே இருக்கோம். இப்ப வந்து ஒரு யோகா எடுத்துக்கோங்க. ஒரு ஆசனா வந்து பர்ட்டிகுலரா எடுத்து நம்ம வந்து அது மட்டும் நம்ம கன்சிஸ்டன்ட்டா பண்ணோம்னா, ஒரு 10 டேஸ், 20 டேஸ்லயே நமக்கு அந்த ஆசனா வந்து ஃப்ளெக்சிபிளா ஆக ஃப்ளெக்சிபிலிட்டியோட நம்ம பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஏன்னா நமக்கு வந்து ஹேபிச்சுவலாவும் பழகிடும். அதுக்கப்புறம் நமக்கு அது ஈஸி கோயிங்காவும் ஆயிடும். அதே மாரி தான் இந்த அஃபர்மேஷன தினமும் அவங்களுக்கு வந்து ஆரிக் ஃபீல்ட்ல பம்பார்ட் பண்ணிட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஆக்ஷன் வந்து அவங்க பிசிக்கல் ரியாலிட்டி போட ஆரம்பிச்சுருவாங்க. சோ இதுதான் இதோட பியூட்டியே. நம்மளுடைய மைண்ட் இன்டர்வென்ஷனே இங்க தேவையே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து செய்யறத நம்ம பார்க்க முடியும். இதுல இன்னொன்னு ஒரு விஷயம் வந்து முக்கியமா சொல்றேன். இந்த இதுல பார்த்தீங்கன்னா,
நம்ம வந்து ஹோமியோபதி கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நான் வாதா, பித்தா, கப்பா எப்படி வந்து ஆயுர்வேத இத வந்து செல்லுலார் லெவல்ல நம்ம குடுக்குறோம்னு சொன்னோமோ, அதே மாரி சட்டில் எனர்ஜீஸ்க்கு வந்து மைண்ட் வெல்பீயிங், எமோஷனல் வெல்பீயிங்லாம் எப்படி நம்ம கரெக்ட் ஆகுதுன்னா, ஹோமியோபதியில பில்ஸ் குடுப்பாங்க. பேட்ச் ஃப்ளவர் ரெமிடீஸ் பார்த்தீங்கன்னா, பேட்ச் ஃப்ளவர் இதுலயும் வந்து பில்ஸோ அந்த எசென்ஷியல் ஆயில்ஸோ வந்து குடுப்பாங்க. அது எல்லாமே இதுலயே வந்து ஃப்ரீக்வென்சியா இப்ப கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவங்களுக்கு நான் வந்து எனர்ஜி சென்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிய செலக்ட் பண்ணி, இந்த ஸ்டார்ட் அனாலிசிஸ் குடுத்தேன்னா, இத அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன தேவை? இந்த மொமெண்ட்ல அவங்களுடைய மைண்ட் டிஸ்டர்பன்ஸ்க்கு என்னலாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும். அதுவே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இமிடியேட்டா நம்ம வைப்ரேட் குடுக்குறது மூலியமா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பாஸ் ஆன் ஆக ஆரம்பிச்சுரும். இது மாரி தான் வந்து ஹோமியோபதிக்கும் வந்து நடக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட ஹோமியோபதி இது வந்துட்டு இதுல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீக்வென்சியா ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அத்தனையும் வந்து இப்ப பாருங்க, இதுல வந்துருச்சு பாருங்க. இவங்களுக்கு தேவைப்படுறது ஹனி சக்கல், வாட்டர் வயலட், கிராப் ஆப்பிள் இதெல்லாம் வந்து பேட்ச் ஃப்ளவர் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து இந்த எசென்ஷியல் இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நம்ம வாங்கிட்டு இருக்க முடியாது. சிம்பிளா நம்ம வந்து வைப்ரேட் அப்படின்னு குடுத்துட்டோம்னா, அவங்களுக்கு இந்த இத்தன பேட்ச் ஃப்ளவர் இதோடைய பொட்டன்ஷியலும் அவங்களுடைய ஆரிக் ஃபீல்ட்ல போய் பாஸ் ஆன் ஆயிடும். அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிடும். இதுலயே வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஆஸ்ட்ரோ சயன்ஸ் அஸ்ட்ராலஜி போறோம். நம்ம ஏதோ இது பார்க்குறோம் அப்டின்னா, நம்ம பிளானட் சரியில்லன்னா, நமக்கு வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் வேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சில நேரத்துல அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து வாங்க முடிஞ்சா வாங்குவோம். இல்லன்னா வாங்க முடியலன்னா, நம்ம அதுக்கு என்ன தீர்வுன்றது யோசிச்சுட்டு இருப்போம். இதுல பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்து ஆல்ஸ்கான் ஜெம் எலெக்சர்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இது மூலியமா அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல, இந்த பீரியட்ல எந்த ஜெம் ஸ்டோனுடைய பெனிஃபிட்ஸ் தேவையோ, இப்ப நான் பேட்ச் ஃப்ளவர் பண்ண மாரி அனலைஸ் பண்ணி, அதுவே அது வந்து கரெக்ட்டா வந்து உங்களுக்கு பின் பாயிண்ட் பண்ணி குடுத்துரும். அத நம்ம வைப்ரேட் பண்றது மூலியமா அகைன் அந்த ஜெம்ஸ்டோனுடைய பெனிஃபிட்ஸும் நம்ம வந்து அது நம்மளுடைய ஆரிக் ஃபீல்டுக்கு சென்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுதான். இதுல பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஃப்ரீக்வென்சியா இப்ப கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஃபியூச்சர் வந்து சார் சொன்ன மாரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்க மாரி ஃபியூச்சரே வந்து ஃப்ரீக்வென்சி தான் மெடிசினா இருக்கும். எனர்ஜி தான் மெடிசினா இருக்கும். இதுல இது மட்டும் நான் சொல்லிர்றேன். இந்த ரெசோனன்ஸ் இதுல என்ன பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல இவ்ளோ புரோகிராம்ஸ் இருக்கு. எனக்கு எது ரன் பண்றது தெரியாது. இந்த மொமெண்ட் நான் நல்லா இருக்கேன். எனக்கு எதுவுமே வந்து தெரியல. ஆனா எனக்கு வந்து இதுலருந்து எனக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் வேணும் அப்டின்னா, இந்த ஆல் ஹீலி புரோகிராம்ஸ் இருக்கும். இந்த ஆல் ஹீலி புரோகிராம்ஸ் ரன் பண்றது மூலியமா நமக்கு என்ன தேவை? இந்த 1 வாரத்துக்கோ அதுக்கு என்னலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, இதுலயே வந்து ஒரு புரோட்டோகாலா செட் பண்ணி குடுத்துரும். ஸோ இது மூலியமா நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய சட்டில் எனர்ஜிஸ ஸ்ட்ரெங்தன் ஆக்கிக்க முடியும் அப்டின்றத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம சட்டில் எனர்ஜியும் ஸ்ட்ரெங்தன் ஆக்கணும். சைட் பை சைட் நம்மளுடைய செல்லுலார் இதையும் ஸ்ட்ரென்தன் ஆகணும். இது 2யும் ஸ்ட்ரென்தன் ஆக்கும்போது, நம்ம சொல்ற மாரி நம்மளுடைய மைண்ட், எமோஷன்ஸ் அண்ட் பிசிக்கல் பாடி எல்லா லேயரும் ஒண்ணா வரும்போது, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்றது ரொம்ப ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓவர் டு சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ வெரி மச். ஸோ எக்ஸ்பிளனேஷன் இஸ் பிரமாதம். சூப்பர். தேங்க் யூ ஓகே. சார். நீங்க இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. வெளிய வந்துருங்க. ரிமூவ் பண்ணுங்க. வெளியில வரும். ஓகே. இப்போ உங்களுக்கு வேற என்ன தேவைப்படுது? இப்ப இவ்வளவு நேரம் பிரசன்டேஷன் பார்த்தீங்க. என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு? அந்த சேலஞ்சஸ ஓவர் கம் பண்றதுக்கு நம்மகிட்ட என்ன டூல் இருக்கு? டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் மூலமா எப்படி வந்து அந்த பயோஎனர்ஜெடிக் ஃபீல்ட எப்படி வந்து ஹார்மோனைஸ் பண்ணுது? அப்புறம் அதே செல்லுலார் லெவல்ல வந்து ஹார்மோனைஸ் பண்றது எப்படி? இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெமோ மூலமா காட்டலாம். பட் இதுக்கு அடுத்தது வேற என்ன வேணும்? என்ன தேவைப்படுது? என்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணா உங்களுக்கு கேட்கலாம். என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்டிருக்கணுமே நீங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கும். என்னதுன்னு நீங்க கேட்கணும். யாராவது கேட்டா நான் சொல்லலாம்னு இருக்கேன். என்ன வேணும்? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட். ஓகே. மிஸ்டர் குப்புசாமி ஓகே. சொல்லுங்க சார். என்ன வேணும் சொல்லுங்க. என்ன தெரிஞ்சுக்கணும் அடுத்தது? குப்புசாமி உங்களை அட்மிட் பண்றேன். நீங்க பேசலாம். இல்ல அவர் ரெடியா இல்லைன்னா சசிகுமார். சசிகுமார். இல்ல அவருடைய ஒரு சாம்சங் மொபைல். ஓகே சசிகுமார் கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நான் மேம வந்து பிஎன்ஐ எக்ஸிபிஷன்ல தான் பார்த்துருப்பேன். ஓகே ரைட். ஓகே. இப்போ இதனுடைய இவ்வளோ விஷயம் அப்படின்றது வந்து இதனுடைய பிரைஸ் அந்த மாதிரி இருக்கும் சார் அது. ஓகே ரைட். பிரைஸ் ஓகே சொல்றேன்.
ஓகே, பிரைஸ் சொல்ல போறேன். ஓகே, நெக்ஸ்ட். பேசவா? ஆ ஓகே, மிஸ்டர் குப்புசாமி. ஓகே ஆ ஓகே சார், நான் ஹலோ உங்களுக்கு சொல்றேன். ஹலோ. யா சார் அவர் கேட்டது தான் கேட்குறேன் சார். அவர் கிடைக்கல தான் உங்களுக்கு. அதே சரி, ஓகே. கிடையாது. எதுக்கு ரெண்டாவது சஸ்பென்ஸ்? இல்லை, இன்னொன்று சஸ்பென்ஸ் வந்து அந்த இது ஃப்ரீக்வன்ஸாக பண்ண முடியுமான்னு ஒரு சின்ன சந்தேகம் தான். என்ன சந்தேகம்? அந்த 6ஆவை செட்டிங் பண்ணுறது இதுல வந்து நான் எடி ஏற்கனவே நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் யூஸ் சார். பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு அவங்கள ஆறா சக்கரா செக் பண்ணி அதுக்கு உண்டான ப்ரோக்ராமை நான் ரன் பண்றேன். அதே ஓகே ஓகே மாதிரி சார். ஓகே சார். சொல்லுங்கள். சிகரெட் அடிக்டா இருக்கவங்களுக்கு சிகரெட் ஆ ஆ நிக்கோடின் அடிக்ட், ஓ அந்த ஓ அடிக்ஷனுக்கு சரி பண்றதுக்கும் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். அப்புறம் கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டு அது விட முடியாம இருக்கவங்களுக்கு அதுக்கு ரன் பண்றேன். ஓகே சார். அதுக்கப்புறம் பிசினஸ்ல வந்து இம்ப்ரூவ் ஆகல, பிசினஸ் அப்படியே இருக்கு, அடுத்த லெவல் ஆ போனோம் ஆ போனோம் அப்படின்றதுக்கு அந்த லெவலுக்கு ப்ரோக்ராம் ரன் பண்றேன். ஓகே சார். பட் இதெல்லாம் ரன் பண்றேன் ரிசல்ட் இருக்கானா? ரிசல்ட் இருக்கு. அப்படிங்களா? சரி ஆமா. சார், சரி சார். ஓகேங்களா? சரி, ஆ இப்போ ஓகே பிரைசிங் சார், பார்த்துலாமா? பார்க்கலாம் சார். ஓகே, என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? நீங்கள் ஏற்கனவே நான் இப்போ பார்க்கல சார், உங்களை 5-7 வருஷம் மேலே பார்த்துருக்கேன். 2700 போட்டுருந்தீங்க, நீங்கள் 2500 போட்டுருந்தீங்க உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கறதுக்கு. அது வேற. அது வேற. அதான் டவுட். சொல்லுங்க. சரி சார். இப்போ இது வந்து டிவைஸ் வந்து, இப்போ நான் வந்து இந்த டிவைஸ் நீங்க பாத்தீங்க இல்லையா? அந்த டிவைஸ், ஆமாம். பார்த்தேன் சார், பார்த்தேன் இந்த சார். டிவைஸ் இந்த டிவைஸ் வெறும் ஆ டிவைஸ் மட்டும் இல்ல, இது ஆ வந்து டிஃப்ரெண்ட் எடிஷன் இருக்கு. இதனுடைய பிரைஸ் என்னன்றது இப்ப எல்லாமே பிரைஸ் அவரோட கேட்கறதால நான் பிரைஸை பத்தி நான் உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் சொல்லுங்க பண்ண போறேன். சொல்லுங்க. ஓகே ஓகே. நீங்க அன்மியூட் பண்ணுங்க சார், நான் பிரைஸ் காட்டுறேன். ஓகே, இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் வேவர். இதனுடைய இந்த டிவைஸோடைய பேரண்ட் டிவைஸ் தான் வந்து டைம் வேவர். டைம் வேவர்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57,683 யூரோ, கிட்டத்தட்ட பிரைஸ் லட்சக்கணக்கு மேல. பட் இது வந்து ஹீலி வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மி தான் ரேட்டு. அதுல கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட டைம் வேவர்ல பண்ண போற எல்லா சர்வீஸும் 70% சர்வீஸ் இதுலயும் பண்ணலாம். இது டிஃபரெண்ட் எடிஷன் இருக்கு, ஸ்டார்டிங் ஃப்ரம் 23,590. இப்போ இந்த எடிஷன் கிடையாது, ஹீலி கோல்டு அப்படின்னு இருக்கு. இதுல வந்து எத்தனை சர்வீஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து 10 ஹீலி சர்வீஸ் இருக்கு. மேடம் சொன்னாங்க இல்லையா, அதுல வந்து ப்ரொஃபஷனல் அவங்க கிட்ட இருக்கிறது வந்து 229 ப்ரோக்ராம் இருக்கு. இந்த ஹீலி கோட்ல இந்த வெர்ஷன்ல வந்து இந்த எடிஷன்ல வந்து 10 ப்ரோக்ராம் இருக்கு. இதனுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா 43,560. இதே ஹீலி ஹோலிஸ்டிக் இருக்கு, அது 61 ப்ரோக்ராம், என்னென்னலாம் ப்ரோக்ராம் அடிஷனலா இருக்கு பாருங்க. அதுல வந்து அதனுடைய ரேட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 87,225. ஹீலி ரெசனன்ஸ் அடுத்த வெர்ஷன் இருக்கு, அது 98 ப்ரோக்ராம் இருக்கு. 98 ப்ரோக்ராம் அதுதான் சக்கரா, ஃபிட்னஸ், பெயின், ஸ்லீப், இதுல மற்ற விஷயம்லாம் இருக்கு. அதுல அதனுடைய காஸ்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா டிவைஸ் வந்து 1,30,065. பட் ஹீலி ரெசனன்ஸ் பிளஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அடுத்த வெர்ஷன். அதுல 124 இருக்கு ப்ரோக்ராம். அதனுடைய காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,16,985 இருக்கு. அடுத்த டாப் எடிஷனுடைய மாடல் இதுதான் ஹெய்லி. இதுதான் கிட்டத்தட்ட 229 ப்ரோக்ராம். இதுல ப்ரோக்ராம் குரோனிக்கு, பேக் பெயின், இன்சோமேனியா, ரிலாக்ஸ், இதெல்லாம் கோல்டு சைக்கிள்ன்றது, பயோஎனர்ஜெட்டிக்கு சப்போர்ட், அப்புறம் ஆரா மெரிடியனுக்கு, அப்புறம் சக்கரா, ஆரா சக்கரா டீப், அப்புறம் பயோஎனர்ஜெட்டிக் நியூட்ரிஷன், இது எல்லாமே டாப் எடிஷன். இந்த எடிஷனுடைய காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,46,740, எல்லாமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இந்தியாவில். பட் இப்போதைக்கு என்னன்னா ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30% டிஸ்கவுண்ட் போகுது. ஸோ அந்த வகையில இந்த மூணுத்துக்கு தான் டிஸ்கவுண்ட். அதாவது ரெசனன்ஸ், ரெசனன்ஸ் பிளஸ், ரெசனன்ஸ் ப்ரொஃபஷனல், ஹீலி ப்ரொஃபஷனல், இந்த மூணுத்துக்கு தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெசனன்ஸ் டிவைஸ் நீங்க வாங்க போறீங்கன்னா ஆக்சுவல் ரேட்டு 1,30,000, ஆஃப்டர் 30% டிஸ்கவுண்ட் 91,046. அதே ரெண்டாவது இந்த டாப் எடிஷன்ல ரெண்டாவது லெவல் வந்து ரெசனன்ஸ் பிளஸ் லெவல் பாத்தீங்கன்னா 2,18,000, இது வந்து 1,51,990 தான். பட் இதே ப்ரொஃபஷனல் பாத்தீங்கன்னா 3,46 சொன்னது இல்லையா, இப்போ ஜிஎஸ்டியோட சேர்த்து நெட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு 2,52,000. பட் இது எல்லாமே ஃப்ரீயா வந்து ஒரு சில காயில் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் வந்து டெஸ்லா காயில் அப்படின்னு பேரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வயரிங், இந்த பிரேஸ்லெட்டை வச்சு வயர் யூஸ் பண்ணி பண்றதுக்கு பதில் வயர் இல்லாம இந்த டெஸ்லா காயில் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அது வந்து இந்த வாங்குறவங்களுக்கு இது ஃப்ரீ, இந்த இது வாங்குறவங்களுக்கு. இன்னொன்று இந்த ரெசனன்ஸ் பிளஸ் வாங்குறவங்களுக்கு மேகிலின்னு ஒன்று இருக்குங்க. இப்போ இது வரைக்கும் சொன்ன ஈலி வந்து நம்மளுடைய பர்சனல், நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை ஹார்மோனைஸ் பண்ற இது. பட் இதே இன்னொரு செட் இன்னொன்று இருக்கு, இன்னொரு டிவைஸ் இருக்கு, அது மேகிலின்னு பேரு.
அதை பத்தி நாங்க ரொம்ப அதிகமா நாங்க சொல்லல அதுல. அது என்னன்னா நம்மளுடைய என்வாரன்மெண்ட் நம்ம சுத்தி நம்ம வீட்ல ஒரு 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த இடத்துல யாரு உட்காந்து யாரு இருந்தாலும் எல்லாமே ஹார்மோனைஸ் பண்ணி கொடுக்கும். அது வந்து ஒரு ஸ்பேஸ் ஹார்மோனைஸ் பண்ற அது ஒரு டிவைஸுங்க. அந்த டிவைஸ் வந்து ஃப்ரீ. எது இந்த ப்ரொஃபஷனல் எடிஷன் வாங்கினா அது ஃப்ரீயா கிடைக்குங்க. ஸோ இதுதான் வந்து பிரைசிங். இப்ப சொல்லுங்க. இப்போ நிசப்தம் ஆயிட்டீங்க. இப்போ நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க நான் மறுபடியும் அன்வைட் பண்றேன். சசிகுமார், அப்புறம் கலைச்செல்வன், மிஸ்டர் கலைச்செல்வன், நான் உங்களை அன்வைட் பண்றேன், பேசலாம். ஹீலிங் 21 days முடிச்சவர் சார் கலெக்ஷன். ஓ அப்படியா? ரைட் ரைட். ஓ ரைட் ரைட் 21 days. ஓகே ஓகே 21 days நம்மகிட்ட அந்த ஹீலிங் முடிச்சவர் இல்லையா? ஓகே கலைச்செல்வன், நீங்க எப்படி இருந்தது வேணா உங்களுடைய ஷேர் பண்ணலாமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை? சார் கலைச்செல்வன் சார். சார் நான் நீங்க எனக்கு ஒரு 21 days இந்த இதில் மெஷினில் இது பண்ணீங்க சார். ஓகே ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஓகே இதில் வந்து ஸ்லீப்பிங் அந்த இன்சோமேனியா சம்வாட் பெட்டர், எவ்வளோ தேவலாம். அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருந்தது, அதுவும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் தியானம் பண்ணும்போது ஒரு நல்ல இதுக்கு ஆர்எஸ், அதாவது சக்கராஸ் வந்து நல்ல இதில் ஒரே ஸ்டாண்டர்ட் இதில் கோட்டில் இருக்க மாதிரி ஐ ஃபீல். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இதுவும் வந்து நல்லா இருக்குங்க. ஆறாவும் வந்து எனக்கு ஐ ஃபீல் ஒரு நல்ல ஸ்ட்ரெங்தனாக இருக்குது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வந்து ஹெல்த் கோடுகள்லாம் வந்து நல்லா இதுவாக இருக்குன்ற மாதிரி நான் ஐ ஃபீல். ஸோ எனர்ஜெட்டிக் அண்ட் இதுவாக இருக்கு. ஐ ஃபீல். ஸோ சார் வந்து கலைச்செல்வன் சார் வந்து காட்பாடியில் இருக்காருங்க. அவர் வந்து நான் இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு ஹீலிங்காக தான் எங்ககிட்ட வந்தாரு. ஸோ என்னுடைய டிவைஸை வச்சு அவருடைய ஆரா சக்கரா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு அவருக்கு சஜஷன் கொடுத்து அவருக்கு 21 days ஹீலிங் ப்ராசஸ், டிஸ்டன்ஸ் ஹீலிங். இது வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்ற அடிப்படையில் டிஸ்டன்ஸ். நான் அவர் இருக்கிறது காட்பாடியில், நான் இருக்கிறது சென்னையில். இப்போ டெய்லி வந்து அவருக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அவருக்கு வந்து என்னோட பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல வந்து அந்த அப்டேஷன் நடக்கும்போது அவருக்கான சேஞ்சஸ் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காருங்க. தேங்க்யூ கலைச்செல்வன் சார். சார் இன்னொரு சார், நான் பாதியில தான் வந்தேன், கொஞ்சம் ஞாபகம் இல்லாம. அதுக்கப்புறம் திடீர்னு நினைச்சிட்டு வந்த மேடம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மினி மேடம் சொன்னாங்கன்னு ஞாபகம் வந்து, அதனால எனக்கு கொஞ்சம் இந்த ஏதோ இது இருந்தாக்க இந்த பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு வந்து ரெக்கார்டட் இது இருந்தா அனுப்ப முடியுமா சார்? கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்ல இதுவா இருக்கு சார். இப்போ 6 விதமான மெஷின்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க நீங்க. ஆமா, ஒரே டிவைஸ் தான், எடிஷன் டிஃபரெண்ட் எடிஷன் இருக்குங்க. ஒவ்வொரு எடிஷனும் ஒவ்வொரு காஸ்ட் என்னன்றது சொன்னோம். ஹையஸ்ட் காஸ்ட் வந்து 2,41,000 கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாம் பர்சனல் இதுக்கெல்லாம் இது பண்ணிக்க முடியாது. பட் இதுல சிம்பிளா ஏதாவது வாங்கணும்னா என்ன பண்ணலாம்னாக்கா, இல்ல இது எதுக்கு அப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இந்த டிவைஸ் இந்த டெக்னாலஜி தெரிஞ்சிட்டீங்க இல்லையா, இதை எப்படிலாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு உங்களுக்கு நீங்க பர்சனலா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே வந்து கிட்டத்தட்ட இந்த 21 daysக்கு ரன் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் நீங்க 2,000 ரூபாய் கொடுத்தீங்களா? ஆமா. இப்போ குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் அது மாதிரி பண்ண முடியாது. அப்போ எப்படியும் ஒரு ஆவரேஜா ஒரு ஆளுக்கு 5,000 வந்துச்சுங்க. வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு ரன் பண்ணும்போது காஸ்ட் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த காஸ்ட்டுக்கு நீங்க வீட்டுல வாங்கி வச்சுட்டு எல்லாருடைய ப்ராப்ளத்தையும் எல்லாருடைய சேலஞ்சையும் நீங்க சரி பண்ணலாம். ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு சரி பண்ணிக்கலாம், உங்க ஃபேமிலில இருக்கிற மெம்பர்ஸுக்கு சரி பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரீக்வன்சி மூலமா. இது மட்டும் இல்லாம இதை நீங்க கிளைண்ட்டுக்கு இப்ப நீங்களே கூட இதை என்ன பண்ணலாம், நீங்க ஒரு ஹீலரா இருந்து மற்றவங்களுக்கு அது பண்ணி கொடுத்து அது மூலமா உங்களுக்கு கன்சல்டிங் ஃபீஸ் அந்த மாதிரி நீங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இப்படி எல்லாம் பிசினஸ் பண்ணலாம். நீங்க வாங்க, இன்னும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு நீங்க பயன்படுத்திங்க. சரிங்க சார். இவங்க இந்த அக்குபஞ்சர் பத்தி எதுவும் சொல்ல காணும் சார் மேடம்? இல்ல மேடம் அக்குபஞ்சரிஸ்ட், பட் இதுல வந்து அக்குபஞ்சர் சம்பந்தமா நாம சொல்லலாம். அந்த 12 இது இருக்கு இல்லைங்களா, மெரிடியன்ஸ், அதுவும் வருதுன்ற மாதிரி சொன்னீங்க. அந்த 12 மெரிடியன் பாயிண்ட்டையும் வந்து ஹார்மோனைஸ் பண்ணோம் இந்த ஃப்ரீக்வன்சி மூலம். ஓஹோ, அந்த மெரிடியன்ஸ் இது பண்ணி தான் இது வருது. ஆமா, ஏன்னா நீங்க ஒரு அக்குபஞ்சர்ன்றதால நீங்க ரொம்ப கியூரியாசிட்டியா கேக்குறீங்க. ஓகே ஓகே ரைட்டிங் சார், ரைட்டிங் சார். ரைட், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். மிஸ்டர் சசிகுமார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வணக்கம், சொல்லுங்க சார். சார், இது கொஞ்சம் புதுசா இருக்குது. இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் ஓகே. ஆரா பத்தின விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்மளும் போயிருக்கிறோம். நான் பேசிக்கலி ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் வேற. இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது ஓகே, நல்ல ஒரு விஷயமா தோணுது. எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னா நான் ஃபீல் பண்ணாதான் நமக்கு தெரியும். இப்போ நண்பர் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுன மாதிரி ஒரு 21 days நீங்க வந்து ஹீலிங்
அந்த மாதிரி சான்ஸ் இருக்கிறதுனா யாரை காண்டாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் சார்? கண்டிப்பா. நீங்க உங்களுக்கு இந்த லிங்க் யார் குடுத்தாங்கன்றது அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த லிங்க் எப்படி உங்களுக்கு கிடைச்சது இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கு? அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இன்னொன்னு, இந்த டிவைஸ வாங்கி இதுல ஒரு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு இது என்னன்னா, இந்த டிவைஸ வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். 14 நாளைக்குள்ள யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு அதுல உங்களுக்கு சரியில்ல, வேண்டான்னு உங்களுக்கு தோணுனா நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம். 14 டேஸ் மணி பேக் பாலிசி இருக்கு. இந்த டிவைஸ நீங்க வாங்கிட்டீங்க, யூஸ் பண்றீங்க, யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல அப்படின்னா, நீங்க உடனே அப்படியே நீங்க எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணி கொரியர்ல, ஏன்னா ஆபீஸ் வந்து பெங்களூர் இருக்கு. இதுக்கு ஆபீஸ் வந்து பெங்களூர்ல தான் இருக்கு. பெங்களூர்ல தான் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சரியில்லை, உங்களுக்கு திருப்தி இல்ல அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை நீங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம். நீங்க எவ்வளவு பே பண்ணீங்களோ அது அப்படியே உங்க அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க சார். ஸோ 14 டேஸ் மணி பேக் கேரண்டி. இப்போ நான் வந்து பேசிக் ஒரு மாடல் நான் வாங்குறேன். சரிங்க. நாளைக்கு எனக்கு வந்து ஒரு அப்கிரேடேஷன் பண்ணணும்னா அதுலயே அப்டேட் பண்ணிக்கலாம் தானே? அப்டேட் பண்ணா அதுல அப்டேட் பண்ணா என்னன்னா டிஸ்கவுண்ட் வராது. சாரி? டிஸ்கவுண்ட் வராது. ம். ஒரு எடிஷன் வாங்குறீங்க, அந்த எடிஷனுக்கு ஒரு எந்த எடிஷன் வாங்கினாலும் அந்த டாப் 3 எடிஷனுக்கு வந்து உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஒரு எடிஷன் வாங்கிட்டு இன்னொரு எடிஷன் நீங்க வந்து மைக்ரேட் பண்ண போறீங்க, சேஞ்ச் பண்ண அப்கிரேட் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த அப்கிரேட் டிஃபரெண்ட் வேல்யூனோ அதை பே பண்ணலாம் சார். அதுல டிஸ்கவுண்ட் வராது. ஓகே. So, upgrade சரிங்க. ஓகே சசிகுமார். ஹீலிங்குள்ள சார்ஜஸ்ங்க சார்? எதுங்க? ஹீலிங்குள்ள சார்ஜஸ்? ஹீலிங்குள்ள சார்ஜ் அது அவங்க யாரு ஹீல் பண்றாங்களோ அது உங்களுடைய ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராமோ எந்த ப்ரோக்ராம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் சார். ஒவ்வொருத்தரும் மாறுபடும் சார். சரிங்க. ஓகேங்க. ஓகே சார். தேங்க்யூ. ரைட். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, வேற எதுவும் இல்லை அப்படின்னா, ஸோ ஃபைனலா மேடம் நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. அண்ட் யூ கேன் கன்க்ளூட் திஸ் ப்ரோக்ராம். ஓகே சார். 1.5 மணி நேரம் ஒரு ஒன் செகண்ட். ஸ்ரீதர், வணக்கம் ஸ்ரீதர். நீங்க உள்ள இப்பதான் கவனிக்கிறேன் நான். ஸ்ரீதர், ஆமா நம்ம ஸ்ரீதர் இருக்காரு. காங்கேயம் ஸ்ரீதர், மை டே ஃப்ரெண்ட். சார் ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன், சூப்பர். சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்க இல்லையா? ஃபுல்லா ஆரம்பத்துல இருந்தீங்களா? ஸ்டார்டிங்ல இருந்தே. ஆமாங்க சார். ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கீங்களா? ஓகே. எப்படி சார் இருக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்? எப்படி பாத்தீங்க? உங்களுக்கு நான் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? ஒண்டர்ஃபுல்லா இருக்கு சார். சரி, உங்களுடைய ஃபீட்பேக். நிறைய விஷயம் அதுல புரிஞ்சிருக்கு. நம்ம வந்து பிராக்டிக்கலா வந்து லைவ் பண்ணி பார்க்கணும். ஓகே. பார்க்கும்போதுதான் நம்ம அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இல்லை சார், நான் கேள்விப்பட்டு இதை பார்த்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா அப்புறமா வேலை செஞ்சது. சூப்பரா இருக்கு அப்படின்றதால ஏற்கனவே நான் வந்து ஆரா சக்கரா ஏற்கனவே ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் மூலமா எல்லாருக்கும் செக் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன். பட் இப்போ இந்த டிவைஸ் நான் வாங்குறது, இந்த டிவைஸ் மூலமா அவங்களுக்கு ஹீலிங் பண்றேன் சார். ஹீலிங் பண்ணி அவங்கள வந்து அச்சீவ் பண்ண வைக்கிறேன். எது அவங்களுக்கு என்ன விருப்பமோ, அவங்களுக்கு என்னவோ அதை நான் அந்த ஹீலிங் மூலமா அந்த ஹார்மோனைஸ் பண்ணி பண்றேன் சார். வாங்க, ஒரு நாளைக்கு வாங்க. இப்ப டைரக்ட் நீங்க வந்து பாத்தீங்க, வாங்க நீங்க டிவைஸே நீங்க தொட்டு உணர்ந்து உங்களுக்கு பண்ணி பார்க்கலாம். வாங்க மீட் பண்ணும்போது. கண்டிப்பா சார். ரைட்டுங்க. ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். வேற யாராவது மிஸ் பண்றோமா? யாராவது? ஓகே மேடம், ஃபைனல். ஓகே சார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இந்த புது டெக்னாலஜியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். 1.5 மணி நேரத்துல தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இளங்கோவன் சார் வந்து இந்த டெக்னாலஜி என்ன மாதிரியான சயின்ஸ் இது அப்படிங்கறது அழகா எல்லாருக்கும் சொன்னாங்க. அடுத்து கலைவாணி மேடம் பேசும்போது அட என்னங்க இது, இந்த ஹீலில இல்லாத விஷயமே கிடையாதுங்க. ஸ்கின் கொண்டு ஒவ்வொன்றும் அவங்க சொல்ல பிரமிப்பா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, மனசு சரியில்லைன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பாக்குறோம், இல்ல வந்து ஒரு கவுன்சிலரை போய் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க பாக்குறோம். அந்த மாதிரி ஒருத்தரை போய் பார்க்கணும். ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு போய் பார்க்கறதுக்கு அது மொத்தத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு டிவைஸை நம்ம கூடவே வச்சுக்கும் போது அதுல ரிசல்ட் எப்படி இருக்கும் பாருங்க. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வா இந்த ஒரு டிவைஸ் நம்ம கிட்ட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம்.
கலைவாணி மேடம் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பா வந்தது. இதே உணர்வு அத்தனை பேருக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு சிலர் வந்து இதுக்கு டிஎன்டி எப்படி எவ்வளவு என்னென்னலாம் கேட்டீங்க. உங்களை இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றதுக்கு லிங்க் கொடுத்து யார் உங்களை அட்டென்ட் பண்ண சொன்னாங்களோ அந்த சோன்ஸ் பர்சனை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நீங்க கேட்கக்கூடிய தகவல்களுக்கு சரியான இதை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டவுட்டும் இல்லை. மேற்கொண்டு உங்களுக்கு சம்பந்தமா வேற எதுவும் தகவல்கள் தேவைன்னா யார் உங்களை இந்த ப்ரோக்ராம்க்கு அட்டென்ட் பண்ண சொன்னாங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய 1.5 மணி நேரத்தை நீங்க இதோட ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நல்ல ஒரு ஈவினிங் நேரத்துல நல்லா பர்சனலா நம்மளோட செல்ஃப் இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த ப்ரோக்ராம் மூலமா ஏதோ எனக்கு ஒரு புது விஷயம் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஆர்வத்தோட நீங்க வந்து எல்லாருமே அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில உங்க அத்தனை பேருக்குமே எங்களுடைய நன்றிகள். அதே போல இந்த ப்ரோக்ராம ரொம்ப சிறப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருக்குமே அருமையான தகவல்கள் கொடுத்த NH இளங்கோவன் சாருக்கும் நன்றி, ஸ்ரீ கலைவாணி மேடம்க்கும் மிக மிக நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ப்ரோக்ராம் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது இளங்கோவன், மேடம் கலைவாணி. ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓகேமா, க்ளோஸ் பண்ணலாமா? எஸ் சார். ரைட், ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, பத்மி மேடத்தை தேங்க்யூ. ஸ்டார்டிங் எண்டிங். தேங்க்யூ சார். ஓகே, ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணது நன்றி. தேங்க்யூ வெரி மச்.